மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதலை தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய தேவன் கொடுத்ததான ஒரு மாபெரும் ஒரு கிருபை நிமித்தமாக கூட நம்முடைய அன்பு சகோதரர்கள் அறிவித்த வண்ணமாக கடந்த வாரம் ஒரு மாபெரும் ஒரு சத்திய பாடத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்தி கிறிஸ்து அப்படின்னா என்ன? ஸோ அந்தி கிறிஸ்து என்பது ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்ப ஒரு காரியம் அல்ல, ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தோம். யார் அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற கேள்விக்கு பதிலும் 666 அப்படிங்கிற என்னுடைய விளக்கமும் எல்லாமே பார்த்தோம். இறுதியாக நம்ம இந்த பாடத்தில் சுருக்கமாக சொன்ன விஷயம் என்னன்னா, மெய்யான விசுவாசம் இல்லாத போலியான விசுவாசத்தை கொண்டுள்ள அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளுமே அந்தி கிறிஸ்துக்கள் தான் அப்படின்னு பார்க்குறோம். இதை எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக கிறிஸ்தவ அமைப்புகள்லேயே நம்ம கவனிக்கும் பொழுது 2 முக்கியமான ஒரு டினாமினேஷனுடைய பிரிவுகள் தான் இருக்குது இல்லைங்களா. ஒன்று தாய் மற்றும் இன்னொன்று சேன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவளை விட்டு நம்மளை என்ன பண்ண சொன்னாருன்னா வெளியே வர சொன்னார். வெளியே வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது குறித்தும் கடந்த வாரம் பிரதர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காரியத்தை மனசில் வச்சுட்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த நாளுக்குண்டான பாடத்துடைய தலைப்பானது த மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம். அதை மட்டும்தான் நீங்கள் எடுக்க போகிறோம். அந்த சம்பவத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு என்ன பாடம், இந்த பாடத்தில் அந்தி கிறிஸ்து குறித்து என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஒரே ஒரு ஜனங்கள் தான். யாருங்க? ஸோ இஸ்ரேல் ஜனங்கள். அவர்கள் எகிப்தில் என்னவா இருந்தாங்கன்னா அடிமையாக இருந்தாங்க. பின்னாடி தேவன் ஒரு ரட்சகனை எழுப்புனாங்க, அவர் தான் மோசே. மோசையின் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து விடுதலை பெறாங்க. ஸோ இதுக்கு தேவன் பயன்படுத்தின காரியம் பார்க்கும் பொழுது 10 வாதைகள் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அனுப்புகிறாங்க. அதில் 10வது ஒரு வாதை தான் தலைச்சன் சங்காரம் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த ஸ்லைடு எல்லாமே 2ஆம் உலகம் பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வாரங்களுக்கு முன்பாக அதை படிச்சிருப்போம். ஸோ அப்படி தேவன் விசேஷமாக இந்த இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை எங்கே வழி நடத்திட்டு கொண்டு போனார் மோசேயின் மூலமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, எகிப்து அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கானானை நோக்கி என்ன பண்ணார்னா வழி நடத்தினார்னு பார்க்கணும். அப்படி அவர்கள் வழி நடத்தப்படும் போது தேவன் விசேஷமாக அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணார்னா செய்தார். அதை பார்த்து விசுவாசிச்சவங்க கொஞ்சம் பேர் இல்லைங்களா, விசுவாசம் இல்லாமல் நிறைய காரியங்கள் தவறா முரண்பாடாக செய்தவர்கள் அநேகம் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஸோ தேவன் ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் கொடுத்தாரு, உங்களை கானானுக்கு என்ன பண்ண போகிறேன், கொண்டு போக போகிறேன்னாரு. எல்லா ஜனங்களும் கானானுக்குள்ளே போகல, ஒரு சிலரை மாத்திரம் என்ன பண்ணார்னா கானானுக்குள்ளே என்ன பண்ணார், அனுமதிச்சார். அதில் விசேஷமாக யோசுவா காலை போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா போனாங்க. அப்படி கானானுக்குள்ளே போகும்போது அங்கே சில காலங்கள் நியாயாதிபதிகள் என்ன பண்ணார்னா கொடுத்தார். ஸோ நியாயாதிபதிகளை ஏன் தேவன் கொடுத்தாருன்னா இந்த ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய வழக்குகளை தீர்ப்பதற்காக அங்கே என்ன பண்ணார்னா ஜட்ஜஸாக கொடுத்தார். யாராவது ஒரு நியாயாதிபதியோடைய பேர் சொல்ல முடியுங்களா? சிம்சோன், கிதியோன் இல்லைங்களா, எப்தா, நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த பாடத்துக்கு தேவையான சரித்திரம் வருது. ஸோ நியாயாதிபதிகள் கொடுத்தும் நியாயாதிபதிகளுடைய அந்த ஒரு ஆட்சி காலம் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வழி நடத்துதல் ஜனங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனங்க பக்கத்து ஊரை பார்க்குறாங்க, பக்கத்து நாடுகள் பார்க்குறாங்க. அங்கே என்ன இருக்கிறாங்கன்னா ஒரு ராஜா இருந்து அந்த நாட்டை என்ன பண்ணுறாரு, ஆளுகை செய்கிறார். எங்களுக்கும் ராஜா வேணும்னு என்ன பண்ணுறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்குறாங்க. அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே தேவன் சொல்கிறாரு, நீ ஏன்பா கஷ்டப்படுற, அவர்கள் உன்னை தள்ளல என்ன பண்ணாங்க, தள்ளினாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ராஜாக்களை என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். ஸோ இது வரைக்கும் நம்ம சுருக்கமாக வந்துட்டோம். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல் ராஜா யாரை கொடுத்தாருங்க? சவுல். எத்தனை வருஷம்? 40 வருஷம் இல்லைங்களா. ஸோ சவுளுடைய ஆட்சி காலம் ஒட்டுமொத்தமாக 12 கோத்திரங்களும் அங்கே காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2வது ஒரு ராஜா வந்தார், தாவீது. அவரும் ஒரு 40 வருஷம் ஏறக்குறைய. 3வது தாவீதுடைய மகன் சாலமோன். ஸோ அவரும் என்ன பண்ணாருன்னா 40 வருஷம். ஸோ இந்த 3 ராஜாக்களுடைய ஆட்சி காலம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 3 ராஜாக்களுடைய காலப்பகுதிகளில் மாத்திரமே இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்களும் ஒரு ராஜாவின் தலைமையின் கீழே இருந்து அந்த ஆட்சிக்குள்ள என்ன பண்ணாங்க, போனாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட்டாக பிரிக்கல.
ஒரே 12 கோத்திரத்தை தாவீது ஆளுகை செய்கிறார். அது தாவீது பார்ஷியலாக பண்ணுவார், பட் தாவீதுடைய ஃபைனல் நம்ம சொல்கிறோம். சவுல் ஆட்சி பண்ணுறாரு, தாவீது பண்ணுறாரு, சாலமோன் செய்கிறாரு. ஸோ அந்த 12 கோத்திரங்கள் தான் இவைகள்னு பார்க்குறோம். பட் இங்கே என்ன நிகழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சரித்திரத்தில் சாலமோனுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் கோத்திரங்கள் 2ஆக என்ன ஆகுதுன்னா பிளவு பெறுது இல்லைங்களா? நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது 10 கோத்திரங்கள் தனியாகவும் 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் தனியாகவும் என்ன ஆகுறாங்கன்னா அவங்க ஒரு டிவிஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த 10 கோத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 கோத்திரத்தில் யூதா மற்றும் பெஞ்சமின், இந்த 2 ட்ரைபு இந்த பக்கம். மீதி இருக்கக்கூடிய 10 கோத்திரங்கள் வேணா அந்த 10 கோத்திரத்துடைய பேரை ஒரு முறை படிச்சிடலாங்களா நம்மளுடைய புரிதலுக்காக? வாசிப்போம். ரூபன், சிமியோன், தான், யூதா, செபுலோன், இசக்கார், காத், ஆசேர், நப்தலி, பென்யமின், எப்ராஹிம், மனாசே. பாருங்க, நல்லா கவனிக்கலாம். இந்த 10 கோத்திரங்களும் 12 கோத்திரங்களுமே கானானுக்குள்ள வந்து செட்டில் ஆகும்போது தேவன் அவர்களுக்கு எல்லைகளை குறிக்கிறாரு. ஒவ்வொரு இடமா வந்து என்ன ஆகுறாங்கன்னா அவங்க செட்டில் ஆகுறாங்க. சாலமோனுடைய ஆட்சிக்கு அப்புறமாக என்ன ஆகுதுன்னா இந்த கோத்திரங்கள் 2ஆக என்ன ஆகுறாங்கன்னா பிரிகிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 10 கோத்திரம் தனியாகவும் யூதா பெஞ்சமின்கிற கோத்திரம் மாத்திரம் தனியாகவும் என்ன ஆகுறாங்கன்னா பிரிகிறாங்க. இந்த 10 கோத்திரம் சமாரியா அப்படிங்கிற ஒரு ஊர் மேப்பில் இருக்கும், உங்களுக்கு பின்னாடி நம்ம காமிக்கிறோம். அதாவது மேல் பகுதியை, அதாவது நார்தன் பார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. 10 கோத்திரம் சமாரியா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து தலைநகரமாக கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஆளுகைக்குள்ளே காணப்படுறாங்க. பட் இந்த சமாரியா அப்படிங்கிறது கோத்திரம் பிரியும் போதே அங்கே வரல. சுருக்கமாக எடுத்துக்கலாம் சரித்திரத்தை. இந்த 10 கோத்திரத்தில் நிறைய ராஜாக்கள் வராங்க. அதில் முக்கியமாக வந்த ஒரு சில ராஜாவுடைய பேர் சிம்ரி, உம்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாப் அப்படின்னு ஒரு ராஜா வருவார். அவர்கள் நாட்களில் தான் சமாரியா கேபிட்டல். அதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எதுவும் இல்லை, திர்சா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 கோத்திரத்துக்கு எது கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம். ஸோ நல்லா கவனிச்சுக்கலாம். 10 கோத்திரத்துக்கு கேபிட்டல் சமாரியா, இது ஒரு தனி கிங்டம். 2 கோத்திரத்துக்கு கேபிட்டல் வந்து ஜெருசலேம். 10 கோத்திரத்துக்கு யார் ராஜாவா வந்தாங்க அந்த டைமில் அப்படின்னு பார்க்கும் பொழுது எரோபயாம்னு சொல்லக்கூடிய சாலமோனுடைய படை தளபதி இவர். நல்லா கவனிச்சுக்கலாம். 2 கோத்திரத்துக்கு யார் ராஜாவா இருக்கிறாங்கன்னா சாலமோனுடைய குமாரன், அவருடைய பேர் வந்து ரெகோபயாம். 2 பேரும் எப்படி இருக்குங்க? பயமா இருக்கா? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கலாம். 2 கோத்திரத்துல சாலமோனுடைய பையன் இருக்கிறார் ரெகோபயாம். 10 கோத்திரத்துல சாலமோனுடைய படை தளபதி கிளர்ச்சி பண்ணி தனியா போறார். அவர் பேர் வந்து எரோபயாம். அவர் ஒரு கலகக்காரனா இருக்கிறாரு. ஸோ இந்த 10 கோத்திரத்தை பொதுவாகவே நம்முடைய பைபிளில் எப்படி வந்து அட்ரஸ் பண்ணி தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகத்துலலாம் காணப்படும்னா இது இஸ்ரேல் ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கோத்திரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூத ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படும். பாருங்க, நம்ம ரொம்ப சரித்திரத்துக்குள்ளே போக மாட்டோம். இவ்வளோதான் இன்ஃபர்மேஷனாக எவ்வளோதான் பார்க்குறோம். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு படிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் படித்ததை ரொம்ப எளிமையாக நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இதுதான், அதாவது ராஜ்யபாரம் முதல் 3 ராஜாக்கள் நாட்களில் ஒன்றா இருந்துச்சு. சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யபாரம் 2ஆ பிரியுது. வடக்கு பகுதி மேல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10 கோத்திரம் தனியாக போகிறாங்க. அதுக்கு ஹெட்டாக வந்து பிற்காலத்தில் சமாரியா வருது கேபிட்டலாக. 2 கோத்திரத்தில் யூதா பெஞ்சமின் மாத்திரம் தனியாக கீழே இருக்கிறாங்க. இவங்களுக்கு கேபிட்டல் வந்து ஜெருசலேமாக இருக்குது. 2 கோத்திரம் தான் சாலமோனுடைய வம்சத்தின்படி ஆட்சியில் இருக்கிறாங்க, ரெகோபயாம். 10 கோத்திரம் யாருன்னா சாலமோனுடைய படை தளபதி ஒரு கிளர்ச்சி பண்ணி என்ன பண்றாருன்னா தன் கோத்திரத்தை தனியா 10 கோத்திரத்தை தனியா கொண்டு போறார். ஸோ இந்த எரோபயாம் அப்படிங்கிற இந்த ராஜா, இந்த 10 கோத்திர ராஜா என்ன பண்றாப்புலன்னா ஒரு மாஸ்டர் பிளான் என்ன பண்றாருன்னா போடுறார். என்ன காரணம்னா சாலமோனுடைய மகன் கிட்ட இருந்து 10 கோத்திரத்தை தனியா பிரிச்சுட்டு போன இவரு ஜனங்கள் திரும்ப ஜெருசலேமுக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அவருடைய முக்கியமான எண்ணமே அதுதான். காரணம் என்னன்னா தனக்குன்னு ஒரு கூட்டத்தை பிரிச்சுட்டார். திருப்பி இவங்க அவங்களோட போய் சம்பந்தம் கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய பிளான் பண்றாரு. பட் எவ்ரி இயர் சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கு இல்லைங்களா, இந்த தேவாலயத்தில் எல்லா யூத ஜனங்களும், அது 10 கோத்திரமா இருந்தாலும் சரி 2 கோத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாரும் வருஷத்துக்கு மினிமம் 3 முறையாவது, கடைசிக்கு 1 முறையாவது
ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை நோக்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து தேவனை தொழுது கொண்டு பலிகள் செலுத்துவது வழக்கம். பாருங்க, நம்ம ஒரு சரித்திரத்துல போறோம். சரித்திரம் எப்பவுமே படிக்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும், நமக்கு ஹிஸ்டரி புக் படிச்சா எப்படி இருக்கும், நல்லா கதை கேட்குற மாதிரியே இருக்கும், ஆனால் புரியாது. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. அதாவது கோத்திரங்கள் ரெண்டா பிரியுது, 10 கோத்திரம் 2 கோத்திரம், ஓகேங்களா? இப்போ இந்த 2 கோத்திரம் இருக்கிற இடம் தான் ஜெருசலேம். இந்த 10 கோத்திர மக்களும் வருஷம் வருஷம் எங்க போவது வழக்கம்னா ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு தொழுது கொள்வது வழக்கம். இப்ப இந்த 10 கோத்திர ராஜா இருக்காருல்ல, யாருங்க பேர் என்ன? யெரொபெயாம். அவர் என்னன்னா, இந்த ஜனங்க ஒருவேளை அங்க போய் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து பிடிச்சி போய் இங்க வராம அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு பிளான் என்ன பண்றாருன்னா செய்யறாரு. சரி, இப்போ நம்ம சரித்திரத்துக்குள்ள போலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த அறிமுகத்தை மனசுல வச்சுக்கிட்டோம்னா 2 ராஜா. ஒருத்தர் ரெகொபெயாம். ரெகொபெயாம் இருக்கிற இடத்துல தான் ஆலயம் இருக்கு. இந்த யெரொபெயாம்னு சொல்லக்கூடிய 10 கோத்திர ராஜா என்ன பண்றாருன்னா, இவங்க வேற வருஷம் ஜெருசலேம் போவாங்களே பலி செலுத்த, ஒருவேளை பலி செலுத்த போறாங்கன்னு சொல்லி நம்மளும் அலோவ் பண்ணி விட்டுட்டோம்னா, ஏன்னா கட்டுப்பாடு பண்ணி தான் தனியா போவார், குரூப்பை பிரிச்சுட்டு போறார். அலோவ் பண்ணி விட்டுட்டோம்னா அங்க போய் இவங்க ஆலயத்துல தொழுது கொள்ளதும் இல்லாம அங்க இருக்கிறவங்களோட ஏதாவது பிளான் போட்டு திருப்பி ஊருக்கு வந்து நம்மளை கொண்டு போட்டு மொத்தமா சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கிரிமினல் மைண்ட் யோசிக்கிறப்பல. ஸோ யோசிக்கும் போது எப்படியாவது இந்த 10 கோத்திர ஜனங்களை, என்ன பண்டிகை ஆனாலும் சரி, இவங்க எங்க போகக்கூடாது, ஆலயம் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா அது நம்ம இருக்கக்கூடிய ராஜ்யம் கிடையாது, அது 2 கோத்திரம்னு சொல்லி பிளான் போடுறாப்புல. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை ஒரு முறை இந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஹிஸ்டரி புக்ஸ் எடுத்து என்ன பண்றாரு, ரீட் பண்றாரு. என்ன பண்ணுனா இந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாம கம்முன்னு இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு ஹிஸ்டரி எடுக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரியில தேவனை ஆராதிப்பதை இஸ்ரேல் மக்கள் மறந்த காலம் ஏதாவது இருக்குதான்னு என்ன பண்றாரு, ஏன்னா தேவனை ஆராதிக்க தான் எங்க போறாங்க. அப்ப அங்க போகாம இருக்கணும்னா இவங்க எப்பெல்லாம் தேவனை மறப்பாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமான்னு என்ன பண்றா அப்படின்னா சரித்திரத்தை யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு முறை இதே இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே மெய்யான தேவனை வணங்குவதை விட்டுட்டு பொன் கன்றுக்குட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வணங்கி இருக்கிறாங்க. இந்த சரித்திரத்தை இந்த ராஜா நினைவு கூர்ந்து பார்த்துட்டு ஒரு யோசனை பண்றாரு. என்ன யோசனை பண்றாருன்னா, இந்த ஜனங்க ஆக்சுவலா எதுக்கு போறாங்க, அங்க போய் பலி செலுத்தி தொழுது கொள்ளணும், கரெக்டுங்களா? போறாங்க, ஆலயம் ஒன்று இருக்கு, ஏதோ பலிகள் கொண்டு போறாங்க, பலி செலுத்துறாங்க. அந்த பலியை ஆசாரியர்கள் வாங்கி என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க, வர போறாங்க. ஏன் இவங்க அங்க போகணும்? அவங்களுக்கு இங்கேயே ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஊர்லயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறப்பல. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 29, 28 மற்றும் 29. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வசனம் 28 முதல். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். பாருங்க, எங்க வச்சாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இந்த ராஜாக்கு நல்ல மைண்ட் இருக்குதா? முதல்ல இந்த ராஜாவுடைய மைண்ட் என்னன்னா, மோசமான ராஜாவா இருக்கிறப்பல என்ன மைண்ட்னா, ஜனங்கள் என்னை விட்டு போயிடக்கூடாது, ஜனங்கள் பலம் தான் என்னுடைய பலம், ஜனங்களை என் கூட என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். இவங்க அங்க ஆலயத்துக்கு போன பிரச்சனை இல்லை, அங்க போய் அவங்களோட டைப் போட்டுட்டு நம்மளை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு ஆக்சுவலா கண்ணுக்குட்டி செய்யறத பிளான் பண்ணி கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு என்ன சொல்றாப்புலன்னா, நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போறது எனக்கே கால் வலிக்குதுன்றார். எப்படி? நீங்க வாரம் வாரம் அவ்வளவு தூரம் போறது எனக்கு கால் வலிக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, இங்கேயே நான் என்ன பண்றேன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு
2 பொன் கன்றுக்குட்டிகளை ஏன் கண்ணுக்குட்டியை செய்றாங்க? வேற ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம்ல. சரித்திரத்தை பார்க்கறாப்புல இந்த ஜனங்கள் எதற்கு அடிமைப்படுவாங்கன்னா, எகிப்தின் தேவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எகிப்தில் இருக்கக்கூடிய நிறைய கடவுள்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி தான் கண்ணுக்குட்டி இந்த மாதிரி தான் வணங்குவாங்க. அதனால தான் வாதைகளே கொடுத்தார். ஆக்சுவலாக ஒவ்வொரு வாதைகளுக்குமே எகிப்தின் தெய்வங்கள் அங்கே இருக்கு சரித்திரத்தில். அந்த தெய்வங்களை அடிக்கிறதுக்காக தான் வாதையை கொடுக்குறார். இங்க என்ன சொல்றாருன்னா, ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தேலிலும் செய்யறாப்புல பொன் கன்றுக்குட்டிய செய்யற ராஜா பேர் என்ன? எரோபயாம். மறந்துடக்கூடாது. நான் மறந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஞாபகப்படுத்தணும். சரி, இப்ப அடுத்த கேள்வி, ஏன் ஒன்ன தான்ல ஒன்ன பெத்தேல்ல பண்ணணும்? ஒன்னு ஆஷேர்ல பண்ணிருக்கலாம், ஒன்னு நப்தலியில பண்ணி இருந்திருக்கலாம். ஏன் தான் பெத்தேல்? இந்த ராஜா என்ன பிளான் பண்றாப்புலன்னா, ஊரை சுத்தி கூட ஜெருசலேம் என்ன ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஊருடைய பார்டரை பாக்குறாரு. 10 கோத்திரத்துடைய 2 பார்டரை பாக்குறாரு. அந்த 2 பார்டர்லயும் 2 சிலை என்ன பண்ணணும், செஞ்சு வச்சிடணும். தப்பி தவறி வழி மாறி போனா கூட அங்க அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஆலயம் மாதிரி இந்த சிலை இருக்கணும். ஒருபோதும் இந்த ஜனங்கள் எருசலேம் பக்கம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. பாருங்க, ஒன்றை தானிலும் அப்படிங்கிறாரு. தான் மேல இருக்கு, இதுக்கு மேல போனா அப்படியே வேற நாடுகள் வந்துடும். ஒன்ன பார்டர் எதுக்குன்னா, இந்த மிட் பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கீழே வரைக்கும் வர வேணாம். கீழே வந்தாலே பிரச்சனை, நீங்க பேசாம அங்கேயே என்ன பண்ணிக்கங்க இருந்துக்கன்றாங்க. ஒன்ன பெத்தேல்ல, அதாவது எருசலேமுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய பார்டர் இருக்கு பாருங்க, ரொம்ப பிளான் பண்ணி இந்த ஜனங்கள் இந்த ஜெருசலேமுக்கு என்ன ஆகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு சொல்லி 2 முக்கியமான பட்டணத்துல என்ன பண்றாருன்னா பொன் கன்றுக்குட்டி செய்யறாரு. சரி, இது நல்ல விஷயமா இல்ல இது பாவமா? பாவம் அப்படின்னா பாவம்ன்ற இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இது தவறா நல்ல விஷயமா? கண்டிப்பா இஸ்ரேல் மக்கள்கிட்ட தேவன் விரும்பாத ஒரு செயல் தான் இந்த மாதிரி சிலை வழிபாடு. இத ஒரு ராஜாவே 10 கோத்திரத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு ராஜாவே செய்யறாரு. இந்த காரியம் பாவமா என்னன்னு கேட்டீங்கன்னா மாறுது. படிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். பாருங்க, முதல் தவறு இந்த 10 கோத்திர ராஜா இருக்கக்கூடிய எரோபயாம் என்ன பண்றாருன்னா செய்யறாரு. முதல் பாவம் இவர் செஞ்சது என்னன்னா கண்ணுக்குட்டியை வார்ப்பித்தது. கண்ணுக்குட்டியை செய்த காரியம் பாவம் ஆயிருச்சு. நல்லா கவனிச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம அர்த்தங்கள் பார்க்க போறோம். இந்த ஜனங்கள் தான் வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இவங்க ஜெருசலேம் போகக்கூடாது, அதுக்காக போட்ட பிளான். ஓகேங்களா? அடுத்து கண்ணுக்குட்டி செஞ்சாச்சு, கோயில் கட்டியாச்சு, உள்ள சிலை வச்சாச்சு. யார் வேணும்? ஆசாரியர்கள் வேணும். யார் ஆசாரிய ஊழியம் செய்வா? லேவி கோத்திரம். கரெக்டா இல்லைங்களா? லேவி கோத்திரத்துல உண்மையான ஆசாரியர்கள் எந்த ஆலயத்துல இருப்பாங்க? எருசலேம்ல. அப்ப இவங்களுக்கு யார் இருக்க மாட்டாங்க? ஆசாரிகள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையானவங்களும் அங்கதான் இருப்பாங்க, தொழுது கொண்டு இருப்பாங்கல்ல. இப்ப இதுக்கு ஒரு பிளான் போடுற, டக்குன்னு படிக்காமையே டிகிரி வாங்கின ஒரு 4 பேர் என்ன பண்றது, வாங்க நீங்களும் இனிமேல் ஆசாரிதான் சொல்லி இருக்கிறதுலேயே இழிவான ஒரு செயல் செய்யறாரு. இது பாவம் நம்பர் 2. என்ன செய்யறார் அப்படின்னு பாருங்க. அதுலயே 31ஆம் வசனம். 31ஆம் வசனம். லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். 2வது தவறு என்ன பண்றாரு இந்த ராஜானா, ஆக்சுவலா லேவியர்கள் தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும். அது உண்மையான தேவனுடைய ஆலயத்துல. எங்க ஆலயமே டூப்ளிகேட். ஓகேங்களா? இந்த டூப்ளிகேட் ஆலயத்துல லேவியர்கள் வரமாட்டாங்கன்னு தெரியும். என்ன பண்றாருன்னா, லேவியின் புத்திரர் அல்லாத அப்படின்னா யாரோ ஒருத்தர் வேலைக்கு ஆள் கிடைச்சா போதும், ஈனமான ஆசாரியர்களை என்ன பண்றாங்க, அதாவது ஆசாரியத்திற்கே தகுதி இல்லாதவர்களை ஆசாரியராக என்ன பண்றாருன்னு அப்பாயின்ட் பண்றாரு. செய்யறது 10 கோத்திரத்துடைய ராஜா ரெகோபயாம். கரெக்டா? எரோபயாம். சோ 2 தவறு. முதல் தவறு என்ன? கண்ணுக்குட்டி வச்சது. கண்ணுக்குட்டி வைக்கலாமா? கூடாது. 2வது தவறு, கண்ணுக்குட்டிகளுக்கு பூஜாரி வைக்கிறாரு. பூஜாரி யாருன்னா லேவியர்கள் அல்லாதவர்கள். 3வது தவறு, கோயில் கட்டியாச்சு, பூசாரி கூப்பிட்டாச்சு, அடுத்து என்ன வேணும்?
பலி செலுத்த ஜனங்கள் வரணும்னா என்ன வேணும்? ரொம்ப தூய தமிழ் சொல்லிட்டார், திருவிழா வேணும்ட்டார். அதுதான் பண்டிகை வேணும். கரெக்டுங்களா? பண்டிகை எப்போ வைக்கிறது? ஒரிஜினல் பண்டிகையெல்லாம் அங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க ஜெருசலேம்ல. இவர் என்ன பண்றாரு, இவர் மனசுல இவருக்கு ஏதாவது பர்த்டே இருக்கும் போல இருக்கு, மனசுல என்ன தேதி வருதோ அந்த தேதியை சொல்லி இதுதான் பண்டிகை வாங்க அப்படிங்கிறார். இது பாவம் நம்பர் 3. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிப்பிடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிப்பிடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். ஆக்சுவலா இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில பண்டிகைகள் அப்படின்னு நிறைய தேவன் கொடுத்துருக்காங்க. அதுல விசேஷமா 1வது மாசமும் 7வது மாசமும் ரொம்ப பிரசித்தி பெற்ற மாசம். 1ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 14, 15 தேதிகளில் பஸ்கா மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வரும். 7வது மாசம் திஸ்ரியில வந்து பாத்தீங்கன்னா அங்க பாவ நிவாரண நாள் போன்ற காரியங்கள் வரும், அங்க கூடார பண்டிகை எல்லாம் வரும். பட் இந்த ராஜா என்ன பண்றான், பண்டிகையே இல்லாத ஒரு மாசம் 8வது மாசம் 15ஆம் தேதி தான் மனசுல தானா ஒரு பண்டிகை என்ன பண்றாரு, தேவன் சொல்லாத பண்டிகை ஏற்படுத்தி வாங்க பலியிடலாம் என்ன பண்றாப்புல. இந்த 3 முக்கியமான தவறுகளை என்ன பண்றாப்புலன்னா செய்யறாரு. ஸோ இந்த இடத்துல தான் புதுசா ஒரு கேரக்டர் இப்ப இந்த சரித்திரத்தில் என்ன ஆகுறாங்கன்னா ஆட் ஆகுறாங்க. அதுதான் இந்த பாடத்துடைய தலைப்பு. என்னங்க தலைப்பு? தேவனுடைய மனுஷன். இப்ப இந்த செய்கைகள் செய்யும் பொழுது என்ன செய்கைகள்? 2 கண்ணுக்குட்டி செய்யறது, மனசுல அவரா ஒரு பண்டிகை ஏற்படுத்துறது, ஈனமான ஆசாரியர்கள் என்ன பண்றது அங்க நியமிக்கிறது. இந்த மாதிரி ஒரு பண்டிகையை இவங்க ஏற்படுத்தி பலியிட துணியும் பொழுது இங்க தேவன் ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. நீ பண்றது தப்பு, இதோட என்ன பண்ண இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றதுக்கு தேவன் ஒரு மனுஷனை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. இதுதான் பாடத்துறை தலைப்பு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபிட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது யெரொபெயாம் 10 தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன், பாடத்துறை தலைப்பு, ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி, தேவன் சொல்லி இருக்கிறாரு. தேவன் சொன்னனால யூதா என்னும் பட்டணத்திலிருந்து பெத்லகேமுக்கு என்ன ஆகுறாரு அப்படின்னா, யூதா எங்க இருக்கு, பெத்லகேம் எங்க இருக்குன்னு என்ன பண்ணணும் பார்க்கணும். வர்றவர் யாருன்னா தேவனுடைய மனுஷன். எங்கிருந்து வராருன்னா யூதாலிருந்து பெத்தேலுக்கு வர. இது எல்லாத்துக்குமே அர்த்தம் என்ன பண்ணணும் பார்க்கணும். சரி, இந்த யூதாலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் யாருன்னு அடுத்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். இவருடைய பேரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பட் இவர் எங்கிருந்து வராருன்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம்னா தேவன் சார்பா வராரு இவர். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, யூதா எங்க இருக்கு, 2 கோத்திரம். 2 கோத்திரத்துல என்ன இருக்கு, தேவனுடைய ஆலயம். அப்படின்னா தேவன் விரும்புகிற ஜனங்கள் இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து எந்த ஜனங்கள் தவறு செய்யறாங்களோ அந்த ஜனங்களை, இன்னும் சொல்ல போனா அந்த ராஜாவை கண்டிப்பதற்காக இந்த தேவனுடைய மனுஷன் என்ன ஆகிறாரு வர்றாரு. நல்லா கவனிங்க, யூதாலிருந்து பெத்தேலுக்கு வர்றாருன்னா என்ன அர்த்தம்னா 2 கோத்திரம். ஏன் 2 கோத்திரத்தை தேவன் தனியா பிரிச்சா தெரியுங்களா? 10, 2ன்னு ரேண்டமாலாம் பிரிக்கல. அந்த 2 கோத்திர ஜனங்கள் கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாங்க. 10 கோத்திரம் முழுக்கவே புறஜாதிகளோட என்ன ஆக ஆரம்பிச்சாங்கன்னா கரப்டாக ஆரம்பிச்சனால தேவன் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களாவது தனியாக என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சர்லாம் தான் பிரிச்சாரு. இப்ப தேவன் சார்பா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் கண்டிப்புக்காக, எச்சரிப்பின் சத்தம் விடுவதற்காக 10 கோத்திரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன ஆகிறாருன்னா கடந்து போறாரு. போய் அந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டி இருக்கிற பலிபீடம் இருக்கு பாருங்க, தான்ல 1 பெத்தேல்ல 1. இவர் ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பார், கரெக்டுங்களா? அப்படி போனவர் இந்த பலிபீடம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெடிச்சு சிதறும் என்ன பண்றாருன்னா அவர் பேசுறார். வாசிக்கலாம்.
1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. பாருங்க, இப்ப இந்த தேவனுடைய மனுஷன் யாருடைய வார்த்தை பேசுறாரு? அவரா சொந்த கதை பேசுறாரா? இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாரு. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே. ஏன் 2 முறை? 2 கட்டி இருக்கிறாங்க. ஒன்னு தான்ல, இன்னொன்னு பெத்த இல்ல. நீங்க வேற எதுவும் யோசிக்கல இல்லையா? 2 வேற எங்கேயும் ஞாபகம் போகல இல்ல, போக வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில். இது சரித்திரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் நடந்துச்சு. யோசியான்னு ஒரு ராஜா வருவாரு, இந்த பலிபீடம் அங்க தகர்த்து எரியப்படும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அடையாளத்தை என்ன பண்றாருன்னா சொல்றார். வாசிக்கலாம். 3ஆம் வசனம். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். கிளியரா ஒரு அடையாளம் சொல்றார். இந்த பலிபீடம் வெடிச்சு சாம்பல் என்ன போகுது, விழ போகுது அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப பக்கத்துல யார் நிக்கிறாருன்னா யெரொபெயாம் ராஜா நிக்கிறாப்புல. ஏன்னா அவர் தான் அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிக்க வராரு. ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் உள்ள பூந்து இது வெடிச்சு கொஞ்ச நாள்ல ஒண்ணும் இல்லாம போகுதுன்னு ராஜாக்கு பயங்கர கோபம். ராஜாக்கு என்ன இருக்குன்னா பவர் இருக்கு. அந்த மனுஷனை புடியுங்க அப்படின்னு சொல்லி கை என்ன பண்றாரு, தூக்குறாரு. தூக்குன கை என்ன ஆயிப்போச்சு, திரும்பி வரமாட்டேங்குது அவர்கிட்ட, கொஞ்சம் அங்கேயே அப்படியே நிக்குது. படிக்கலாம். 4ஆம் வசனம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. அதாவது ராஜா எவ்வளவோ துணிகரமான மனுஷனா இருக்கிறாப்புல, தன்னுடைய வல்லமையில என்ன சொல்றாருன்னா, இந்த தேவனுடைய மனுஷனை ஸ்டாப் பண்ணுங்க, புடிங்கன்னு கை தூக்குறாரு. கை அப்படியே என்ன ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவர் சொன்ன அடையாளம் அங்கேயே நடக்குது. பின்னாடி யோசியா வரும்போது ஒட்டுமொத்த மேடைகளும் வெடிக்குன்றார். அவர் சொன்ன அடையாளம் அங்கேயே நடக்குது. அதுக்கு முன்னாடி அவரை பிடியுங்கன்னு சொன்ன கை அப்படி என்ன ஆகுது, நிக்குது. யாருக்கு விரோதமா கை தூக்குறாப்புல? தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமான்னு பாக்குறோம். இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, அவர் சொன்ன அடையாளம் அங்க என்ன ஆகுது, நடக்குது. வாசிக்கலாம். 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று. பாருங்க, அங்க ஒரு சின்ன அடையாளம் காமிக்கிறார். அந்த மேடைகள் அகற்றுறது ஃபியூச்சர். அங்க ஒரு சின்ன அடையாளம் சொன்னபடியே அது வெடிச்சு சாம்பல் கொட்டுண்டு போகுது. இத ராஜா பாக்குறாரு. கை எப்படி இருக்கு? இப்ப அடுத்து இவருக்கு கை வேணும், கரெக்டுங்களா? யாருக்கிட்ட தான் கேட்க முடியும்னா அந்த தேவன். தெரிஞ்சு போச்சு ஏதோ சம்வாட் பவர் இவர்கிட்ட இருக்குன்னு. திருப்பி தேவனுடைய மனுஷன்டே கேட்கிறாரு, தயவு செஞ்சு உங்க கடவுள்கிட்ட, எப்படி தயவு செஞ்சு உங்க கடவுள்கிட்ட கொஞ்சம் பிரேயர் பண்ணி என்னுடைய வராத கையை எப்படியாவது என்ன பண்ணுங்க, வரவீங்கன்னு கேட்கிறார். வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர்பட்டது. அதாவது தேவனுடைய மனுஷன் ரொம்ப நல்லவர் போல இருக்கு. எதிரே கூட என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட நேசிக்கிறாப்புல. அதாவது நீ பிரேயர் பண்ணி கையை வர வைப்பா அப்படின்னா அவரும் என்ன பண்றாரு, தேவன்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாரு. திரும்ப அந்த கை முன் போல என்னன்னு கேட்டீங்கன்னா மாறிடுச்சு. இப்ப நல்லா கவனிக்கலாம். 2 பலிபீடம் கட்டியிருக்கிறாங்க, ஈனமான ஆசாரியர்கள் வச்சிருக்கிறாங்க, தேவன் சொல்லாத பண்டிகையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது தேவனுடைய சமூகத்துல விரோதமான பாவமா பார்க்கப்பட்டுச்சு. தேவன் தன் சார்பா ஒரு மனுஷன் அனுப்புறார். அனுப்பிச்சு என்ன சொல்றாருன்னா, இது தப்புன்னு போய் அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ண சொல்லுன்றாரு. சொன்ன உடனே அந்த மனுஷனை பிடிக்கிறதுக்கு கை தூக்குறாங்க. கை வராம போயிடுச்சு ராஜா. இப்ப இதே தேவனுடைய மனுஷன் பிரேயர் பண்ணி அந்த ராஜா கை திரும்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வருது. இப்ப அடுத்து அந்த ராஜா கேட்கிறாரு, என்னப்பா நீ சொன்னதெல்லாம் நடக்குது, உங்ககிட்ட ஏதோ பவர் இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட என்ன பண்ண சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு போகலாம், சமாதானம் ஆயிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேட்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்?
டிஃபன் சாப்பிட்டு போகணுமா? அவ்வளோதானே, டிஃபன் மட்டும்தானா இல்லைங்களா? அடுத்து டீ காஃபி வாசிக்கலாம். 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். அதாவது என்ன சொல்றார் ராஜா, எப்படியாவது இவரை கரெக்ட் பண்ணணும். ஏன்னா ஏதோ இவர்கிட்ட பிரச்சனை, இவர்கிட்ட ஏதோ நல்லது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தேவனுடைய மனுஷனை தன் பக்கம் சாய்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். எப்படி முயற்சி எடுக்கிறாருன்னா, நீ என் கூட வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு, டயர்டா இருப்ப, ஏன்னா கை ரெடி ஆயிருச்சு, திரும்பி மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு பழையபடி. என் கூட வந்து ரெஸ்ட் எடு, இளைப்பாரு, உனக்கு நிறைய காசு பணம் பொன் பொருள் என்ன பண்றேன் கொடுக்குறேன். இளைப்பாடுறது ஒண்ணு, வெகுமானம் ஒண்ணு. இதை கேட்ட தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணிருப்பார் நீங்க சொல்லுங்க? கண்டிப்பா நான் என்ன பண்ண மாட்டேன். ஆக்சுவலா தேவன் இவர் இந்த இடத்துக்கு வரும்போது இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். என்ன அட்வைஸ் தேவன் கொடுத்துருக்காருன்னா, நீ போ, நான் சொன்னதை மாத்திரம் நீ என்ன பண்ணு, அங்க தீர்க்கதரிசனமா நீ சொல்லு, திரும்பி வந்து, நீ போன வழியில திரும்பி வராத சொல்றாரு. நீ போன வழியில திரும்பாத, யாராவது உன்னை சாப்பிட கூப்பிட்டா அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணாத, சாப்பிடாத, நீ பாட்டு கிளம்பி என்ன பண்ணிட்டேரு போயிட்டேருன்றார். இது அவர் சொல்றாரு ராஜா கிட்ட. என்ன சொல்றாருன்னா, எல்லாம் சரி, ஆனா தேவன்கிட்ட இருந்து எனக்கு பர்மிஷன் வரல, நான் வர முடியாது. வாசிக்கலாம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, இங்க 3 விஷயம் சொல்றார். அதாவது தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் என்ன பண்றாரு, கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ போய் இந்த தீர்க்கதரிசனத்தை பேசு, போன வழியில் என்ன ஆகாத, திரும்பாத, அடுத்து அப்பம் புசிக்காத, தண்ணி என்ன பண்ணாத, குடிக்காத அப்படின்னு தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். ரொம்ப நல்லவராக இருப்பார் போல இருக்கு. என்ன பண்ணிட்டாரு, நோ, தேவன் பர்மிஷன் எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு என்ன ஆகுறாரு, கிளம்பி வந்த வழியில் வரல, வேற வழியில் என்ன பண்றாரு, போறார். போகும்போது பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நல்லா போச்சா? நல்லா போச்சு. இனிமேலும் நல்லா போகணும்னு என்ன பண்ணிக்கங்க. திரும்பி போறவரு நேரா இவர் எங்க இருந்தாரோ அந்த இடத்த நோக்கி போயிருந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணாரு, போற வழியில கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு, நேரா போய் எங்க உட்காரக்கூடாதோ என்ன பண்றாரு, ஒரு பெரிய கர்வாலி மரத்தை என்ன பண்றாரு, கர்வாலி மரம்னாலே கொஞ்சம் டேஞ்சர் தான், அப்சலோம் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு நமக்கு. ஒரு பெரிய கர்வாலி மரத்துக்கு கீழே போய் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் இளைப்பாடுறார். இப்ப இன்னொரு மனுஷன் அந்த இடத்துல வர்றார். அந்த மனுஷனுடைய பேரு கிழவனான தீர்க்கதரிசி. யாரு? கிழவனான தீர்க்கதரிசி ஒருத்தர் வராரு. வாசிக்கலாம் அவரை பத்தி. 1 ராஜாக்கள் 13:11. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். பாருங்க, இவர் எங்க குடியிருக்கிறாரு? பெத்தேல் எங்க இருக்கு? 10ன்னு சொன்னாலே போதும். ஏன்னா தான்ல ஒண்ணு, பெத்தேல் ஒண்ணு. இவர் பெத்தேல் தான் போயிருப்பார் போல இருக்கு. ஆக்சுவலா அவர் பெத்தேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்கிறாரு. இவர் பேர் கிழவனான தீர்க்கதரிசி. இவர் என்ன பண்றாரு, நேரா தேவனுடைய மனுஷன்ட்ட வர்றாரு. வந்து என்ன சொல்றாருன்னா, பின்னாடியே போறாரு. கருவாலி மரத்தில் உட்காந்துட்டு இருக்காருல்ல இந்த கிழவனான தீர்க்கதரிசி, அவர் பக்கத்துல போயிட்டு, அட வாப்பா, ரொம்ப டயர்டா இருக்கிற, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணு, சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, இலைப்பாரிட்டு திரும்பி போ அப்படிங்கிறார். இவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? ஐயோ, நான்லாம் வரமாட்டேங்க, தேவன் என்ன பண்ணிட்டாரு, பண்ணவே கூடாதுன்னு இருக்காருன்னு இவர் திரும்பி பேசுறார். நீ யாரு? தீர்க்கதரிசி. நானும் யாரு? தீர்க்கதரிசி. எப்படி உங்க தேவன் உங்ககிட்ட போக கூடாதுனாரோ அதே தேவன் எங்கிட்ட நீ கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்கிறாரு. நம்மளாம் ஒரே குரூப் தான், நீ என்ன பண்ணு, வேற எதுவும் யோசிக்கலையா நீங்க? வேற எதுவும் யோசிக்காதீங்க, நம்மளாம் ஒரே குரூப் தான், நீ என்ன பண்ணு, வா அப்படிங்கிறார். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 13:14. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். ஃபர்ஸ்ட் போய் நலம் விசாரிக்கிறாரு. ஓ, நீங்க தான் வந்தீங்களா யூதால இருந்து
கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல. ஆமாம்மா நான் தான் என்ன பண்ணேன், வந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்களே, கூட வாங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறார். 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். என்ன சொல்லிட்டாரு? இப்ப அடுத்து என்ன சொல்பாரு இவரு? அதே டயலாக திரும்ப சொல்றாரு. நான் சாப்பிடக்கூடாதுங்க, தேவன் என்ன சொல்லிட்டாரு, சாப்பிடாம கிளம்பி வர சொல்லி இருக்காருங்கன்னு அவர் ஒரு பொய் சொல்றாரு. வாசிக்கலாம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்ப இவர் யாரு? கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் போல இருக்கு. அதாவது கள்ள தீர்க்கதரிசி இப்பயே சொல்லிட்டாங்க. வெரி குட். அதாவது இந்த கிழவனான தீர்க்கதரிசி ஆக்சுவலா தேவன் சொல்லாத ஒன்ன இவர் என்ன பண்றாருன்னா, உங்க தேவன் தான்ப்பா எனக்கு இப்பதான் தரிசனத்துல வந்தாரு, இப்பதான் என்ன பண்ணியிருக்கிறாரு, உனக்கு காமிச்சாரு, உனக்கு டயர்டா இருக்கிற, நீ கருவாளி மரத்துல ரெஸ்ட் எடுக்க, உனக்கு கூட்டு போய் வீட்டுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த மாதிரி ஜோடனையான வார்த்தைகள் பேசி வான்னு என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. இதுக்கு மேல என்ன பண்ணுவாரு தேவனுடைய மனுஷன்? அவர் பொய் சொன்னாருன்னு நம்ம கிட்ட தான் சொல்லியிருக்காங்க பைபிள்ல. அங்க நான் பொய் சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். உண்மை பேசுற மாதிரியே பேசியிருப்பாரு. இவர் என்னன்னா உடனே, அப்படியா, சரி நானும் வேற டயர்டா இருக்கிறேன், காலையில் எழுந்து பேசாம என்ன பண்ணிக்கிறேன், போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயாச்சு. சாப்பாடு என்னாச்சு, டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் வந்திருக்கும் சாப்பாடு? ஆப்பமா, அப்பம், நமக்கு அவ்வளோதான் ரெஃபரன்ஸ் இருக்கு. தண்ணீர், மற்ற விஷயம். சாப்பாட்டுல கை வைக்கலான்னு போனா கிழவனான தீர்க்கதரிசி திட்டுன்னு திட்டுறாரு. நீ எல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷனா? நான் தான் கூப்பிட்டேன்னா நீ எப்படி வந்திருக்கலாம், உனக்கு ஞானம் இல்லையா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் பாட்டுக்கு மரத்துக்கடியில் என்ன பண்ணேன், உட்கார்ந்து இருந்தேன். ஆக்சுவலா இங்க ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு பெரிய சோதனை அங்க இருக்கு. அந்த சோதனையான வஞ்சனையில அவர் மாட்டிக்கிட்டார். ஆக்சுவலா வாசிக்கலாம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. நிறைய இந்த அதிகாரமே நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. அவர் பயங்கரமா அவர் என்ன பண்ணுவாருன்னா திட்டுவார். என்ன சொல்றாரு, உனக்கு தேவன் என்ன சொன்னார், வந்த வழியில திரும்பாத, எங்கேயும் போய் அப்பமும் தண்ணீரும் குடிக்காதன்னு சொன்னாரு. நீ பேசாம என்ன பண்ணிருக்கணும், போயிருக்கணும். இல்லைங்க நீங்க தான் கூப்பிட்டீங்க, நான் கூப்பிட்டா நீ ஏன்பா வர, உனக்கு தேவன் தான் கொடுத்தாருல அப்படின்னு என்ன பண்றாருன்னு தொடர்ந்து பேசுறாரு. பயங்கரமா நீ பண்ணது தப்புதான் சொன்ன இந்த தேவனுடைய மனுஷன் எழுந்து என்ன பண்றாருன்னா போறாரு. இவர் ஒரு கழுதையின் மேல ஏறி என்ன பண்றாருன்னா போறாரு, அந்த அந்த இடத்த விட்டு வெளில போறாரு. எதிரில் ஒரு சிங்கம் வந்திருக்கு. சிங்கம் வந்து தேவனுடைய மனுஷனை அடிச்சு கொன்றுச்சு. ஆனா கழுதையை ஒன்றும் பண்ணல. சிங்கத்துக்கு அவ்வளோ பசி. சிங்கத்துக்கு அவ்வளோ பசினா எதை தான் சாப்பிட்ருக்கணும், கழுதையை சாப்பிட்ருக்கணும் இல்லையா? தேவனுடைய மனுஷனை அடிச்சு கொன்றுச்சு சிங்கம், கழுதையும் ஒன்றும் பண்ணல. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அதாவது தேவனுடைய மனுஷன் சாகடிக்கப்பட்டாரு. நல்லவர் மாதிரி, நல்லவருன்னு நம்ம என்ன பண்ணோம், பெருசா சொன்னோம். ஒரு சின்ன தப்பு பண்ணாரு, ஒரு தண்டனைக்குள்ள போனார். ஆனா கழுதைய சிங்கம் என்ன பண்ணல, ஒன்றும் பண்ணல. பின்னாடி சரித்திரம் படிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து தான் இவர் அடக்கம் பண்ணுவார். இப்போ என்ன கேள்வினா, நிழல் பார்த்துட்டோம், இதோட சரித்திரத்தில் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம நிறுத்துறோம். இப்போ நம்மக்கிட்ட வரோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது 10 கோத்திரம் 2 கோத்திரம் தேவன் பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறாருன்னா, தேவனுக்கு விருப்பமான ஜனங்களை தனியாக கொண்டு வர்றார். ஆலயத்தோடு 2 கோத்திரம் யூதா அப்படின்னு. 10 கோத்திரம் கொஞ்சம் கரப்ட் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி புறஜாதி வணக்கங்களுக்குள்ள என்ன ஆயிட்டாங்க, போயிட்டாங்க, கலப்பினம் மிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப அதை தேவன் பிரிக்கும் போது அங்க அதை ஒரு ராஜா கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அவர் தான் யெரொபெயாம். இந்த ராஜாக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க திரும்ப தேவன் பக்கம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது.
தேவனை தொழுது கொள்ளக்கூடாது. தேவன் சொன்ன பண்டிகையை அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆசரிக்க கூடாது. இவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஒரே ஆப்ஷன், அங்க எதுக்கு கோயில், இங்கேயே பேசாம ரெண்டு என்ன பண்ணிடலாம், ரெண்டு ஆலயம் கட்டிடலாம்னு சொல்லி 2 பலிபீடம். இதுவும் அவங்களுடைய வீக்னஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கண்ணுக்குட்டியை வணங்கியிருக்கிறாங்க. தான்ல ஒன்று, பெத்தேல் ஒன்று கட்டுறாப்புல. கட்டி தூபம் காட்டும் போது தான் இந்த பாடத்தோடைய தலைப்பில் இருக்கக்கூடிய தேவனுடைய மனுஷன் வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்றது தப்பு, இந்த பலிபீடம் மேடையும் வெடிக்க போகுதுன்னார். அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கை தூக்கும் போது ராஜா கை நின்றுச்சு. திரும்ப ஒரு பிரேயர் பண்ணி தான் கை என்ன பண்றாரு, திரும்ப கொண்டு வராரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ இவரை வந்து திட்டுனாலோ ஹார்ஷா எடுத்துக்கிட்டாலோ வேலைக்கு ஆகாது, இவர் தோல் மேல என்ன பண்ணலாம், கை போட்டு எப்படியாவது இவர் என்ன பண்ணலாம், நம்ம பக்கம் இழுக்கலாம்னு சொல்லி, வாங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நிறைய வெகுமானம் தரேன்னு பாக்குறாரு. அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி பேசி பார்க்குறாப்புல. அதுக்கு இவர் ஒத்துக்கல. எங்க தேவன் எனக்கு தெளிவா சொல்லிட்டாரு, நான் எங்கேயும் தங்க மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன்ட்டு போயிட்டாப்புல. போனவர் கம்முன்னு வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல. போற வழியில் எங்க உட்காந்துட்டாரு, கருவாளி மரத்துல உட்கார்ந்தோன்னா, அங்க கருவாளி மரத்துல உட்கார்ந்தீங்கன்னாவே கிழவனான தீர்க்கதரிசி வந்துருவாங்க. இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, உட்காந்துடாதீங்க. நேரா வராப்புல, அட வாப்பா நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், எனக்கு தேவன் விஷன்ல இப்பதான் காமிச்சாரு, இப்பதான் நான் பரலோகத்துக்கு சென்று கொண்டு வந்தேன். தேவன் என்ன பண்ணாரு, காட்சி காமிச்சாரு, எங்க வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டே ஆகணும்பா அப்படின்னு ஒன்று பொய் சொல்றாப்புல. இவரும் நம்பி, சரி நம்மள மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தானே, இவர் பொய் சொல்ல மாட்டாரு, நம்பி போறாரு. போனோடனே அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார், எப்படி நீ தேவனுடைய வார்த்தையை மீறலாம், தேவன் உனக்கு என்ன சொன்னார் அப்படின்னோடனே இவரும் வருத்தத்தில் திரும்பி வரும்போது இவர் உயிர் போயிடுச்சு. ஒரு பனிஷ்மெண்ட் அங்கே கிடைச்சிருச்சுன்னு நம்ம பார்க்கணும். இதுதான் சரித்திரம். இதோட பாடத்தை முடிச்சுக்கலாங்களா? 7 மணி வேற ஆயிடுச்சு. முடிக்க முடியாது, தூக்கம் வராது வீட்டுக்கு போனா. அப்ப நல்லா கவனிக்கிறோம், பழைய ஏற்பாடுல நம்ம இந்த மாதிரி நிறைய பாடங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு நிழல் பொருள் மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கு மற்றும் ரெபேக்காளுடைய திருமணத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஒரு காரியத்தை படிச்சோம்னா அந்த காரியத்துடைய நிஜம் என்னன்னு நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிப்போம், அது வசனத்தின் அடிப்படையில். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதப்பட்ட அத்தனை காரியங்களுமே ஏதோ ஒரு வகையில நமக்கு போதனைகளாகவும் ஒரு எச்சரிப்பின் திஷ்டாந்தங்களாகவும் காணப்படுது. யாருக்கு போதனை, யாருக்கு எச்சரிப்புன்னா, யார் ரட்சிப்பை சுதந்திரிக்க போறாங்களோ அவங்களுக்கு தான். இப்ப இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவங்க யாரு? நம்ம தான் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம், கரெக்டுங்களா? இப்போ நம்ம கிட்ட இந்த பாடத்தை தேவன் என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. இந்த பாடத்துல எதெல்லாம் ஹைலைட்டா இருக்கு நீங்க சொல்லுங்க. இந்த நிழல்ல எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்? தேவனுடைய மனுஷன் முக்கியம், வெரி குட். ஏன்னா பாடத்துடைய தலைப்பு அதுதான். அடுத்து இல்ல காரியங்கள்லாம் ஓகே, அது நீங்க சொல்றது மைன்யூட்டா போறீங்க. நான் சொல்றது இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சா பாடம் புரிஞ்சிடும் பிரதர்னு சொன்னோம்னா எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? தேவனுடைய மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியம். 2 கண்ணுக்குட்டி எதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 2 கண்ணுக்குட்டி ஏற்படுத்தின ராஜா யாருன்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஆமா, அந்த கிழவனான தீர்க்கதரிசி யாருன்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஏன் 2 கோத்திரங்களா தேவன் பிரிச்சார், இதனுடைய காரியம் இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல என்னன்னு கண்டுபிடிக்கும். இப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு காலத்துல நம்முடைய ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவர் கிறிஸ்தவர்கள் ஒரு பொதுவான அழைப்பு தான் கொடுத்தார். எல்லா இடங்கள்லிருந்தும் ஆண்டவருடைய போதனை பின்பற்றி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. இதுல விசேஷமா யூதர்கள் வந்தாங்கன்னு பார்க்கணும். நல்ல நிலத்துல ஆண்டவர் நல்ல விதை என்ன பண்றாரு, விதைக்கிறார். கரெக்டுங்களா? கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு பொதுவான அழைப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. நமக்கு தெரியும், நிலம் அன்னைக்கு அவரு வந்திருக்கும் போது இஸ்ரேல் மக்கள், பின்னாடி உலகம் எங்கும் போச்சு. நிலம், உலகம், விதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜ்யத்தின் புத்திரர். நம்ம 2வது அறுவடை பார்க்கிறோம். முதல் அறுவடையில வசனம், அப்போஸ்தலர்கள் அறுவடையானோம்னா அப்போஸ்தலர்களே ஊழியத்துக்காக விதைக்கிறார் ஆண்டவர். 2வது அறுவடை குறித்து நம்ம பார்க்கிறோம். 3 அறுவடை படிச்சிட்டோம் இல்லைங்களா? படிச்சிருப்போம். அதாவது கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பொதுவா எல்லாருக்கும் வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இந்த காலிங் போகுது. யாரை விதைக்கிறாருன்னா அப்போஸ்தலர்களை விதைக்கிறார். நல்ல நிலத்துல நல்ல மணி என்ன பண்றாரு, விதைக்கிறார். இப்படிதான் இஸ்ரேல் மக்கள் அப்படின்னு இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமான ஜனங்கள். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் பீரியட்ல இந்த இஸ்ரேல் மக்கள்
10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் என்ன ஆகுறாங்கன்னா மாறுறாங்க. இதே போல இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல முதல்ல நல்ல நிலத்துல நல்ல மணிகளை தேவன் விதைச்சிருக்கும் போது அதுக்குள்ளேயே என்னவும் முளைக்குது. இப்ப 2 பிரிவா, ஒன்னு நல்ல மணி, இன்னொன்னு களை. ஒன்னு 10 கோத்திரம், ஒன்னு 2 கோத்திரம். இந்த மாதிரி என்ன ஆகுறாங்கன்னா பிரிகிறாங்க. இப்ப அதை நம்ம மேட்ச் பண்ணணும். சாலமோன் அவருக்கு அப்புறம் தான் இது 2ஆ பிரியுது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகும். கரெக்டுங்களா? இங்க சாலமோனுக்கு இணையா யார் இருக்கிறாங்கன்னா சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பொருந்திருச்சா? இங்கேயும் கிறிஸ்தவர்கள் சொல்ற இந்த அழைப்பை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தேவன் நல்ல மணிகளை தனியாகவும் கலைகளை யாரு தேவனுக்கு கீழ்ப்படியிலையோ அவங்கள தனியாகவும் பிரிக்கிறாங்க. இது சரித்திரத்தில் நடந்துச்சு. ஆண்டவரும் பேரபிள் பேசுறார். ஒன்னு கலை, இன்னொன்னு நல்ல மணி. கரெக்டுங்களா? 10 கோத்திரம் இங்க கலை, 2 கோத்திரம் இங்க நல்ல மணிகள். ஏன்னா 2 கோத்திரம் தான் கொஞ்சம் பேர் அப்ப நல்லா இருந்தாங்கன்னு சொல்லி எங்க ஆலயத்தை தேவன் அனுமதிச்சிருந்தாரு. ஒட்டுமொத்த 10 கோத்திரம் கரப்ட் ஆனாங்க. அந்த மாதிரிதான் கலைகள் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து 10 கோத்திரத்துக்கு யார் ராஜா? எரோபயாம். அப்ப இங்க 10 கோத்திரத்துக்கு இணையா கலையான ஒரு வகுப்பார் இருக்கிறாங்களா? கலைனா யாருன்னா அவங்களுக்குள்ள உண்மை இருக்காது, அவங்க கிட்ட சத்தியம் இருக்காது, போலியா தெரிவாங்க வெளியே பார்க்க. ஆனா அவங்களும் கோதுமை மணி மாதிரியே தெரிவாங்க. கரெக்டுங்களா? அப்ப இங்க கலைக்கு ஒரு ஹெட் இருக்கணும்ல. நல்லா கவனிங்க. 10 கோத்திரத்திற்கு ஒரு ஹெட்டு ரொம்ப மோசமான ஆளு. ஏன்னா 10 கோத்திரமே கரப்ட் ஆயிடுச்சு. அந்த மோசமான ஆளு தான் எரோபயாம். இங்க 10 கோத்திரத்துக்கு இணையா யார் காணப்படுறாங்கன்னா கிறிஸ்தவ மண்டலத்துல கலை, பொய்யான ஒரு போதனையில் இருக்கக்கூடிய வகுப்பார். இவங்களுக்கு ஹெட் யாரு? பொய்க்கு யாரு ஹெட்? போப்பு. கரெக்ட் தான். போப்புக்கு கொஞ்சம் மேல போயிருக்கு. அவன் பொய்யனும். அப்ப இங்க எரோபயாம் ஈக்குவல்ட்டி யாருன்னா சாத்தானுக்கு அடையாளமா இருக்கு. நல்லா கவனிக்கலாம். ஏன்னா இப்போ பாடம் முழுக்கவே ரெகோபியாம்கிட்ட வராது, எரோபயாம் சார்ந்துதான் வருது. இங்க நல்லா கவனிக்கலாம். எப்படி 10 கோத்திரத்தை தவறா எரோபயாம்ங்கிற ராஜா வழி நடத்தினாரோ அதே போல கலையான வகுப்பாரை, போலியான ஒரு வகுப்பாரை யார் கண்ட்ரோல்ல எடுத்திருக்கிறதுனா சாத்தான். இப்ப அப்படியே நிழலுக்கு போலாம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். நல்லா கவனிங்க. யெரொபெயாம நம்ம யாருக்கு ஒப்பிடுறோம்? சாத்தானுக்கு ஒப்பிடுறோம். எப்படி பிரதர் அப்படின்னா, யெரொபெயாம் நல்லா கவனிங்க, தன்னுடைய எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தான் பிரிச்சுட்டு போறாப்ல ஒரு கூட்டத்தை. இங்க அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் எஜமானுக்கு விரோதமாக கலகம் செய்த ஒரு துரோகி தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லூசிஃபர்னு சொல்லக்கூடிய இந்த சாத்தான். நல்லா பொருந்தி வருது. நல்லா கவனிங்க. அதாவது தன்னுடைய அதாவது சாலமோனின் ஊழியக்காரனா இருக்கக்கூடிய யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதிராக கலகம் பண்ணக்கூடிய, அதாவது நல்ல ஒரு கூட்டத்துக்கு எதிராக கலகம் பண்ணக்கூடிய ஒரு குரூப் தான் யாருன்னா கலை. இவங்களுக்கு யார் ஹெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தான். அப்ப நல்லா கவனிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவங்க நல்ல மணிகள், சாத்தான் கூட இருக்கிறவங்க யாருன்னா கலைகள். இப்ப அடுத்த கேள்வி, நல்ல மணிகள் கலைகள் 2 கோத்திரம் 10 கோத்திரம், இதுல எது மெஜாரிட்டி? தமிழ்ல போடுற அந்த வார்த்தையை தவறா புரிஞ்சுக்க வேணாம், இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது மைனாரிட்டி மெஜாரிட்டி. வழக்கமா நமக்கு எதுதான் பிடிக்கும்? எல்லாரும் எங்க போறாங்களோ அங்கேயே நானும் என்ன பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா அங்க நல்லா கவனிக்கலாம், கிளியரா இருக்கு ரெஃபரன்ஸ். நல்ல மணிகள் சிறு மந்தை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் பைபிள்ல. சொச்சமானவர்கள் அவங்க கிட்ட தான். இன்னும் சொல்ல போனா அவங்க யார் அண்டர்ல இருக்கிறாங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மெஜாரிட்டி அதாவது அதிகமான பேர்
ஆனா போலியா காணப்படுவாங்க. யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னா அங்க சாத்தான். இப்ப முதல் தவறு நடந்துச்சு. என்ன தவறு? எரோபயாம் என்னும் சாத்தான், நல்லா நல்லா கவனிங்க, நான் நிழலையும் பொருளையும் மிக்ஸ் பண்றேன், புரிஞ்சுக்குங்க. எரோபயாம்ங்கிற ராஜா தான் இந்த ப்ராப்ளத்துக்கே காரணம். இங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துல கலையான வகுப்பாரை கெடுத்ததே யாருன்னா சாத்தான். அதாவது எரோபயாம் என்னும் சாத்தான் செய்த முதல் தவறு என்ன? கண்ணு குட்டிய சேராப்புல, ஒன்ன தான்லையும் ஒன்ன பெத்தேலையும். நல்லா கவனிங்க, இதுலயே அருமையான விளக்கம் இருக்கு. அதாவது முதல்ல நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கும் போது, உண்மையான கிறிஸ்தவனை போல வாழ விடாம எல்லா ஜனங்களையும் திசை திருப்புவதற்காக சாத்தான் ஏற்படுத்தின ரெண்டு விஷயம்தான் ரெண்டு கண்ணுக்குட்டி. நல்லா கவனிங்க, உங்களுக்கு உடனே பதில் சொல்லிடுவீங்க, இருந்தாலும் அது எப்படி நம்ம புரியணும் இல்லையா? கிறிஸ்தவர்கள்ங்கிற ஒரு அமைப்பு, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். இப்ப எல்லாரும் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்ப சாத்தான் என்ன பண்றான்? தனக்குன்னு ஒரு கூட்டத்தை பிரிக்கிறான். பிரிச்சுட்டு என்ன பண்றான்னா, உண்மையான தேவனை தொழுது கொள்ள கூடாது, இவங்களுக்கு என்ன ஆராதனை செய்யணும் அவ்வளவுதானே, இவர்கள் ஆராதனை செய்யறதுக்கே நான் தனியா கோயில் கட்டி தரேன்னு சொல்லி ரெண்டு ஒரு பலிபீடத்தை கட்டுறான், ஒன்னு தான்லையும் இன்னொன்னு. இதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல உண்மை கிறிஸ்தவர்களா வாழ வேண்டிய நம்மள அநேக கிறிஸ்தவர்களை சாத்தான் பொய்யான பக்கம் திசை திருப்புவதற்காக ரெண்டு கண்ணுக்குட்டி செஞ்சிருக்கிறான். ரெண்டு கண்ணுக்குட்டி இன்னைக்கு ஊருக்கு நடுவுல தான் இருக்கு. நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி தெரியும். நீங்க மெய்யான தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, உங்களுக்கு என்ன ஒரு ஆராதனை செலுத்தணும், உங்களுக்கு என்ன ஒரு ஆசாரியன் வேணும், உங்களுக்கு என்ன ஒரு பண்டிகை வேணும், வாங்க நான் கொடுக்குறேன். சொல்றது யாரு? எரோபயாம் என்னும் சாத்தான். அப்ப இந்த ரெண்டு கண்ணுக்குட்டி என்ன? நீங்க தெருக்கு எந்த தெருக்கு போனீங்கனாலும் இந்த ரெண்டு கண்ணுக்குட்டியில் ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி கண்ணுக்கு தெரியும். போய் பொத்துன்னு விழுவாங்க ஜனங்க, என்னை எப்படியாவது என்ன பண்ணு காப்பாத்துன்னு. சொல்லுங்க, மார்த்தாள் மரியாளா? ஒரு கண்ணுக்குட்டி சொல்ற கஷ்டமா இருக்கு, மனசுக்குள்ள இருக்கும் பதில் உங்களுக்காக நானே சொல்லிடுறேன். ஒன்னு ஆர்சி ரோமன் கத்தோலிக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தை பைபிளே எடுக்காதீங்க, பரலோகம் கூட்டு போறேன்னு சாத்தான் ஏமாத்திட்டு இருக்கிறேன், இன்ன வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கேன். பைபிளே எடுக்காதீங்க, பைபிளே படிக்காதீங்க, நான் உங்களை பரலோகம் கூட்டு போறேன்னு சொல்லி சாத்தான் ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சு, போப்புன்னு ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சு எல்லா ஜனங்களும் ஏமாத்திட்டு இருக்கான். எங்களுக்கு அது ரொம்ப தூரமா இருக்குங்கன்றாங்க ஒருத்தங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே ஒன்று செஞ்சு வைக்கிறேன், உங்களுக்கு அது பிடிக்கலையா, உங்களுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்றேன், இன்னொரு கண்ணுக்குட்டி செய்யறேன்னு சொல்லி இன்னொரு கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சுட்டோம். அது என்னதுங்க? புரோட்டஸ்டன்ட். நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களை போப்பு மார்க்கம் மற்றும் அதனுடைய குமாரத்தை புரோட்டஸ்டன்ட்ங்கிற இந்த ரெண்டு அமைப்பை பெருசா உருவாக்கிட்டான் சாத்தான். சாத்தானுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நாம மெய்யான தேவன் பக்கம் திரும்பக்கூடாது, மெய்யான தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, மெய்யான தேவன் பக்கம் நம்ம கவனம் கூட போகக்கூடாது. இதுக்கு என்ன மாதிரி ட்ரெண்ட் தெரியுங்களா வச்சிருக்கிறான்? உங்களுக்கு சாஃப்டா வேணுமா கோயில், அந்த கோயிலுக்கு போனா யாரும் பேசவே கூடாதா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை என்ன பண்ற கட்டி விடுறேன். நீங்க டான்ஸ் ஆடணுமா, டான்ஸ் ஆடுறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன். நீங்க ரெண்டுக்கு நடுவில் இருக்கணுமா, அப்படியும் இருக்கணுங்க, ஆனா கொஞ்சம் இப்படி இருக்கு, ரொம்ப ஓவராகவும் போகக்கூடாது, உங்களுக்கு மூணாவது ஒன்று வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லி புரோட்டஸ்டன்ட்லயே பல பிரிவுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கிறான். இங்க கேட்டா இங்க ஆவி இல்லைங்க அந்த சபையிலம்பாங்க, ஒருத்தர் கேட்டா அது ஆவி இல்லைங்க அசுத்த ஆவிம்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஜனங்களை சுத்தி இந்த ரெண்டு கண்ணுக்குட்டிகளை தொழுது கொள்றதுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்ம அந்தி கிறிஸ்து அமைப்புல ரோமன் கத்தோலிக்கத்தை நம்ம பார்த்தோம். சிலை வழிபாடு செய்யலாமா கூடாமா, பைபிள் என்ன சொல்லுது? ஓப்பனா பேசிக்கலாம், செய்யக்கூடாது. தெளிவா ஏமாத்தினா சாத்தான் இப்போ வரைக்கும். சிலை வழிபாடு செய்யக்கூடாதுதான், ஆனா செஞ்சுக்கலாம், இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் வழிபட வைக்கணும். கரெக்டுங்களா? அடுத்து இந்த பக்கம் சிலுவை அடையாளம் யாருடையது? இயேசு கிறிஸ்துடையதா சிலுவை அடையாளம்? ஆமா, உருவகமா எடுத்துக்கிறோம். சிலுவை என்பது இயேசுவை அடித்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி.
இன்னைக்கு அதை பிடிச்சிக்கிறாங்க மனுஷன். அந்த சிலுவையில ஜீவன் விட்ட கர்த்தர் என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. அதுக்கு இன்னொரு ஆப்ஷன். மிஸ்டேக் நம்பர் 1, என் ஜனங்களே அவளுடைய பாவங்களுக்கு என்ன ஆகாதீங்க. பிரதர், இதுக்கு அந்த பாடத்துக்கு என்ன பிரதர் சம்பந்தம் கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. அதான் பிரதர் சொன்னாரு போன வாரத்துடைய கண்டினியூஷன். அவளுடைய பாவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க? உடன்படாதீங்க. அவளை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னா வெளியே வரவே விடமாட்டான் சாத்தான். நம்பர் 1 தவறு, கண்டுபிடிச்சிட்டோமா? நம்பர் 2 என்ன தவறு? ஆசாரியர்கள், நல்ல ஆசாரியர்களை என்ன பண்றான்? தான்ல ஒண்ணு பெத்தேல் ஒண்ணு வச்சானா சாத்தான். லேவியர் அல்லாத அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஈனமான அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ் வார்த்தை ஈனமான என்ன அர்த்தம்? இருக்கிறதுலயே ரொம்ப அசுத்தமான, இருக்கிறதுலயே மோசமான, அந்த ஊழியத்துக்கே ஆகாதவர்களை அந்த ஊழியத்துக்கு என்ன பண்றான்? அந்த ராஜா நியமிச்சாங்க. இங்க சாத்தான் என்ன பண்றானா? நியமிக்கிறான். இன்னைக்கும் தான்ல ஒண்ணு பெத்தேல்ல ஒண்ணு மாதிரி இன்னைக்கும் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புல, இதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் அந்தி கிறிஸ்து அமைப்புன்னு பேசிடுறேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்ப ஒரு பர்டிகுலர் இதை நம்ம சொல்ல வேணாம். இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புல இன்னைக்கும் ஈனமான போதகர்களை சாத்தான் என்ன பண்றான்? ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அவர்கள் ஈனமான போதகர்கள் ஈனமான போதகத்தை என்ன பண்றாங்க? என்ன போதகம் பண்றாங்க? நீங்க நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற ஊழியர்களை கவனிக்கிறோம், கரெக்டுங்களா? அதாவது ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிட வேணாங்கிறார். அதே மீறி ரொம்ப முடியலனா உங்க வயிற்றுக்கு மட்டும் கொடுக்கலாம் யாராவதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு நியாயப்பிரமாணத்துல. போர் அடிக்கிற மாட்டை என்ன பண்ணாத. இன்னைக்கு இந்த ஈனமான போதகர்கள் ஜனங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஜனங்க குடிசை வீட்டில் இருப்பாங்க, இவங்க மாடி வீட்டில் இருப்பாங்க. ஜனங்க எக்ஸல் சூப்பர்ல வருவாங்க, இவங்க தனி ஜெட்டில் என்ன பண்ணுவாங்க. போ இதெல்லாம் எப்படி நிகழுதுன்னா இந்த ஆசாரிய ஊழியத்தின் உண்மைத்தன்மை புரியல. ஏன்னா அவங்க உண்மையான லேவியர்களே கிடையாது, உண்மையான ஊழியக்காரர்களே கிடையாது. இவங்க போதனை எப்படி இருக்குன்னா அப்போதே நம்ம சொன்ன மாதிரி தான். வர்ற வழியில நரகத்தில் டீ சாப்பிட்டு என்ன பண்றேன், இப்பதான் வந்தேன், கர்த்தர் எனக்கு புதுசா ஒன்று காமிச்சாருன்னு சொல்லி பைபிள்ல இல்லாததெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. கவனிக்கலாம். இதையும் கண்டிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனம் 3 முதல். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கடந்த 5 வாரமா இந்த வசனத்தை என்ன பண்றோம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்துல ஆரம்பிச்சது இந்த வசனம் இன்ன வரைக்கும் வருது. அதாவது உண்மையான சத்தியத்தை அவர்கள் போதிக்காம அவங்க சுய இச்சைகள் கேட்ட போதகர்களை சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி, இந்த ஈனமான போதகர்களுடைய வேலை என்னன்னா கட்டுக்கதையா சொல்றது. ஆனா சொல்ற கதையில ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அப்படிங்களா, அடுத்து அடுத்து அடுத்தும்பாங்க. ஆனா வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்காது. சாத்தானுடைய ஒரே எண்ணம் என்னன்னா உண்மையான தேவனை நாம் என்ன பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. கள்ள தீர்க்க தரிசிகள் அவங்க தான் ஈனமான ஆசாரியர்கள். படிக்கலாம் 2 பேதுரு 2 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 2 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 1 முதல். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். என்ன பண்ணுவாங்களா? அதாவது அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்தவ மண்டலத்தை பத்தி பேசுறாரு. உங்களுக்குள்ளதான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு பேசி அவங்களுக்கே அழிவு என்ன பண்றாங்க, வருவிச்சுக்கிறாங்க. அடுத்து அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது மெஜாரிட்டி 10 கோத்திரம் பின்பற்றுவாங்க. இன்னும் பிரதர் நாம ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 30 பேர் தனியா கத்திட்டு இருக்கிறோம், அவளை விட்டு வெளியே வா, அவளை விட்டு வெளியே. போய் பாருங்க வெளியே எப்படி இருக்குதுன்னு. அப்படித்தான் இருக்கும்னு சொல்லுது பைபிள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன பண்ணுவாங்க,
அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அநேகர் இதுதான் சாத்தானுடைய ஒரு வஞ்சனைன்னு பார்க்கணும். அடுத்து, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது என்ன பேசினா நம்ம கிட்ட இருந்து அது வரும்னு அவங்களுக்கு தெரியும். எது எது நீங்க தான் சொல்லணும். சரி, அதுன்னே வச்சுக்கலாம். இப்போதைக்கு அதை பத்தி தனியா பார்க்கலாம், எது அதுன்னு. சரிங்களா? என்ன சொன்னா அது வரும் தெரியும், அதை சொல்லுவாங்க, அதை போட்டுருவோம். அதான் சொல்றாரு, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமாய் என்ன பண்றாங்கன்னா அந்த காரியங்களை பெற்றுக்கொள்றாங்க. அடுத்து, பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. கிளியரா சொல்றார். அந்த ஈனமான ஆசாரியர்கள் மாதிரி போலி போதனை செய்றாங்க பாருங்க, அவங்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு ஜனங்க கூட மன்னிச்சிருவார் தேவன். அந்த போதகர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு சிவியரா இருக்குங்கிறார். அதை நம்ம தேவன் கருத்திலே விட்டுறலாம், அதுக்கு நம்ம இங்க வரல. மூணாவது தவறு செஞ்சார் யெரொபெயாம் ராஜா. என்ன பண்ணாரு? இந்த ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அது வேற எழுதி வச்சிருங்க, மறந்துடாதீங்க. மூன்றாவது தவறு என்னன்னா, தேவன் சொல்லாத பண்டிகைகளை ஏற்படுத்தி ஜனங்களை குசிப்படுத்துவதே யாருடைய வேலை? சாத்தானுடைய. யெரொபெயாம் முற்றலாம் சாத்தானுடைய வேலை. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள்ல தேவன் சொல்லாத பண்டிகையை சாத்தான் ஏற்படுத்தியிருக்கானா இல்லையா? ஏதாவது சாம்பிள் சொல்லுங்க. அது சொல்றக்கே கஷ்டப்படுறாங்க. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், இது தேவன் சொன்ன பண்டிகையா? கர்த்தர் இயேசு பிறந்திருக்கார், உலக ரட்சகர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை குறித்து சந்தோஷப்படுங்க, எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா டிசம்பர் 25ன்னு ஒரு தேதியை, தேவன் சொல்லாத ஒரு தேதியை நியமிச்சு வாங்க செலிப்ரேட் பண்ணலாம். இப்ப சாத்தானுடைய ஒரே எண்ணம் என்னன்னா, இந்த செலிப்ரேஷன்லாம் இல்லைன்னா ஜனங்க பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தேவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பைபிள் படிக்க கூடாது, தேவனை தேடக்கூடாது. அதுக்கு ஒரே ஆப்ஷன், ஒரு மாயையை கட்டணும், ஒரு வகையான மாயையிலேயே ஜனங்களை வச்சிருக்கணும். நீங்க நல்லா கவனிங்க, 3 மாசத்துக்கு ஒரு பண்டிகை வரும். டிசம்பர்ல ஒன்று வந்துருச்சுன்னா ஏப்ரல் ஒன்று வரும், ஏப்ரல் ஒன்று வந்துருச்சுன்னா ஜூன் ஜூலைல ஒன்று வரும். இதெல்லாம் ஏன்னா அப்படியே சோர்ந்து போகிற மாதிரி இருந்தா அப்போ ஒரு பண்டிகை ரிலீஸ் பண்றது இல்லைங்களா? அப்படியே முடியலையா, அமாவாசை முழு இரவு ஜபம், எப்படி மாசத்துக்கு ஒரு நாள் வந்துடும். ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஜனங்களை குஷிப்படுத்த. கிறிஸ்துமஸ் எடுத்துக்கங்க, ஈஸ்டர் எடுத்துக்கங்க. ஈஸ்டரை பத்தி பார்க்கலாம், லைட்டா சொல்லியிருப்பாங்க பிரதர்ஸ். அதாவது கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்தார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் உயிர் தெழுந்து உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க போறார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணி, இந்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க நீங்க கறி எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை சாத்தான் எப்படி ஏமாத்துறான் தெரியுங்களா? என்னமோ அந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை போல இருக்கு. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை, இது வருஷம் வெள்ளிக்கிழமை தான் வருது, கரெக்டா இல்லைங்களா? இந்த மாதிரி தேவன் சொல்லாத, இதை பண்ணுங்கன்னு தேவன் கட்டளை இல்லாத பண்டிகைகளை ஏற்படுத்தி சாத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை, இன்னும் சொல்ல போனா அந்தி கிறிஸ்து அமைப்பை என்ன பண்றான்? ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப இந்த டைம்ல ஒரு தேவனுடைய மனுஷன் தேவன் கிட்ட இருந்து எங்க போறாப்ல? 10 கோத்திரத்துக்குள்ள போறாரு, அந்த டெரிட்டரிக்குள்ள போறாப்ல. அதாவது தேவனுடைய மனுஷன் இங்கிருந்து சாத்தான் இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து அமைப்பு கிட்ட போய் நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு என்ன பண்றாரு? அனுப்புறாரு தேவனுடைய மனுஷனை. இப்ப அடுத்து யார் இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணும்? கண்டுபிடிக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறீங்களா? யூதால இருந்து பெத்தேல் போறார், அதாவது கோதுமை மணிக்குள்ள இருந்து, ஏன்னா தேவன் இருக்கிற இடம், இங்கிருந்து கலைகளுக்குள்ள போறார். நீங்க சொல்லுங்க, இந்த தேவனுடைய மனுஷன் யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? முடிவை பத்தி யோசிக்காதீங்க, முடிவை பத்தி யோசிச்சீங்கன்னா பதில் வராது. யார் ஒருவர், சரி யார் தேவனுடைய மனுஷன் வசனத்திலே படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16, 17.
2 தீமோத்தேயு 3:16 முதல் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ரொம்ப எளிமையா அந்த வசனத்தை சொன்னோம்னா, யார் மெய்யான பைபிள் வசனங்களை படிச்சு அந்த வசனத்தின்படி நடக்கிறாங்க, இதுதான் சத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த சத்தியத்தின்படி யார் நடக்க பிரயாசம் எடுக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு பாடத்துல இவ்வளவு நாள் நம்ம சத்தியம் படிச்சிருக்கிறோம், படிச்ச சத்தியத்தின்படி நடக்கணும்னு பிரயாசப்படுறதுன்னு அடிப்படையில இந்த பாடத்துல தேவனுடைய மனுஷன் யாருன்னா நீங்களும் நம்மளும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு தேவனுடைய மனுஷன் தான். காரணம், வேத வாக்கியங்களே நம்ம ஆராய்ந்து என்ன பண்றோம், படிக்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:6 முதல் 9. 1 தீமோத்தேயு 6:6 முதல், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். கரெக்ட் தானுங்க? இதுல தான் மாற்று கருத்து இருக்கா? போகும்போது நம்ம வாங்கின ஐஃபோனோடய நம்மளை புதைச்சிருவாங்களா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க? நம்ம போட்டிருக்கிற ஒரு சவரன் நகையோட புதைச்சிருவாங்களா வீட்டில் இருக்கிறவங்க? பாவம், எங்கள் அம்மா ஆசைப்பட்டு வாங்கினது, அதை நான் அவங்களுக்கே கொடுத்துட்றேன், புதைப்பாங்களா? கண்டிப்பாக புதைக்க மாட்டாங்க. அப்போ கிளியராக வசனம் இருக்கு, போதுங்கிற மனசு வேணும். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, கொண்டு போகல. அடுத்து, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். அதாவது ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பவுல். அளவா என்ன வேணுமோ அது இருந்தா போதும். அடுத்து, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அதாவது இன்னும் வேணும், மேலும் மேலும் நான் பெருசாகிட்டே இருக்குன்னு யோசிச்சோம்னா ஏதோ ஒரு ட்ராப்ல என்ன பண்ணுவோம், கண்டிப்பா மாட்டிடுவோம். நமக்கு போதுங்கிற மனசு வேணும். இதெல்லாம் யாருக்கு சொல்றாருன்னா, யார் இதை செய்யறாங்களோ அவங்கள சொல்றாரு. அவங்கள என்னன்னு சொல்றாருன்னா தேவனுடைய மனுஷன்றார். இப்ப சத்தியம் படிக்கிறோம், படிச்சபடி நம்ம வாழணும்னு தீர்மானிச்சு வாழ்றோம்னா நம்ம தான் தேவனுடைய மனுஷன். வாசிக்கலாம் 10-11. வசனம் 10 முதல், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார், நீயோ தேவனுடைய மனுஷனே. அப்படின்னா யார் ஒருவர் சத்தியத்துல உண்மையா வாழ்றாங்களோ அது யாரா இருந்தாலும் சரி, நம்மள தான் சொல்றார். நம்ம எல்லாரையும் பொதுவா தேவன் என்ன சொல்றாருன்னா தேவனுடைய மனுஷன். இப்ப நம்மள தேவன் எங்க அனுப்புறாரு? யூதால தான் இருக்கிறோம். அதாவது 10 கோத்திரம் இருக்கிற இடம். இன்னும் சொல்ல போனா சாத்தான் பிடியில இருக்கக்கூடிய அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள்கிட்ட போட்டோமா, காலையில் போயிட்டு வந்தோமா. என்ன சொல்றீங்க பிரதர், ஒன்றும் புரியலையே, ஐ டிடன்ட் கெட் இல்லையா? திரும்ப சொல்றேன், காலையில் போலியான போதகம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தோமா இல்லையா? போகல. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். தேவன் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். போவோம், எப்போ வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 3 விஷயம் பண்ணோம் நம்ம. ஒன்று, அந்த 2 பலிபீடம் இருக்கு, கரெக்டுங்களா? இந்த 2 பலிபீடமும் பின் நாட்கள்ல யோசியா என்னும் ராஜா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளம் அவரு யோசியா ராஜா. யோசியானாவே யோசுவான்னு அர்த்தம், யோசுவானா கிறிஸ்துன்னு அர்த்தம், ஆண்டவர் இயேசுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து வந்து அந்த மகா பாபிலோன விலை வெப்பாருங்கிறது தீர்க்க தரிசனம். நம்ம வேலை என்னன்னா, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்குன்னு போய் வாசல் நின்று சொல்லிடாதீங்க. சத்தியத்தை சத்தியமா என்ன பண்ணோம், கண்டிப்பா இந்த இருக்கிற இடம் மோசமான இடம், அங்கிருந்து வெளில வரணும்னு என்ன பண்ணணும், தவற சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் ஈனமான ஆசாரியர்கள் சொல்லணும். ஏன்னா இதுதான் சத்தியம். நம்ம யாரும் தனிப்பட்ட மனுஷனுடைய பேரை சொல்ல, அதனாலதான் பொதுப்படையா சொல்றோம். அவர்கள் ஈனமான ஆசாரியர்கள்னா ஈனமான ஆசாரியர்கள் தான்.
அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த குரூப்புக்கு ஹெட் யாருன்னா சாத்தான் தான். இப்ப இந்த இடத்துல தான், அதாவது இப்போ நம்ம தேவனுடைய மனுஷன் நம்மளை பேசிட்டு இருக்கிறோம். போன வாரம் வரைக்கும் நம்ம இந்த பக்கம் இருந்தோம். இந்த பக்கம் நமக்கு 2 தேவனுடைய மனுஷன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க. நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க, என் ஜனங்களே அது உளுந்துரும், சீக்கிரமா அவளை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாங்கன்ட்டாங்க. இப்ப நம்ம தேவனுடைய மனுஷனா மாறிட்டோம். யோசிச்சு பாருங்க, இந்த மகா பாபிலோன்ல இன்னும் தொடர்ந்து போயிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. காலையில் அங்கே போனோன்னா வந்துட்டு மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கம், அந்த பெரிய சப்ஜெக்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த தூக்கத்தை நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், அப்படியா ஈவினிங் இங்கே வந்துக்கிறேன் பிரதர். காலையில் அங்கே, ஈவினிங் இங்கே, நல்லா தானே பிரதர் போயிட்டு இருக்குது. அப்படியே என்ன பண்ணிட்டோம், முடியாது. ஏன்னா நம்ம தேவனுடைய மனுஷன் இது தவறுன்னு என்ன பண்றோம், சொல்றோம். ஏன்னா அவளை விட்டு வெளியே வந்தாதான் நமக்கு மகிமையே உண்டுன்றார். இது அந்திகிறிஸ்து பாடத்துல படி சொன்னீங்களா, படிங்க. சகரியா 2:8. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். பாருங்க, என்னென்னமோ அங்க எரோபயாம் ராஜா தேவனுடைய மனுஷனை கரெக்ட் பண்றதுக்கு, வாப்பா உனக்கு நிறைய பொன் பொருள் தரேன். இப்ப நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு, கரெக்டுங்களா, சத்தியம் தெரிஞ்சிருச்சு. உனக்கு நிறைய பொன் பொருள் தரம்பா, நீ இங்கேயே இருந்துருன்னா இருந்துருவோமா பாபிலோன்ல. எரோபயாம் இருக்கிற இடம் தான் பாபிலோன், கரெக்டுங்களா, அந்திகிறிஸ்து அமைப்பு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், வா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உனக்கு நிறைய பொன் பொருள் என்ன பண்றேன் கொடுக்குறேன். அந்த மாதிரி பொன் பொருள் கொடுக்குறேன்னு நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, அடுத்து இதெல்லாம் எனக்கு வேணாங்க, எங்க தேவன் எனக்கு சொல்லி இருக்கார், நீ வந்த வழியில திரும்பாத, உங்களோட என்ன பண்ணக்கூடாது, உட்காந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, என்ன பண்ணணும், திரும்பி வரணும், தெளிவா சொல்லுவோம். நேரா வருவான், கரெக்டுங்களா. அப்போ முதல் விஷயம், அந்த ராஜா எதிர்க்க பாக்குறாப்புல கை நின்று போச்சு. அப்படின்னா நம்மளை எதிர்க்க பார்த்தா ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம கிட்ட சத்தியம் இருக்குது, சத்தியத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். இப்ப அந்த ராஜா சாத்தான் எதிர்க்க மாட்டான். அடுத்து தோல் மேல என்ன பண்ணுவான், கர்த்தர் இயேசுவுடைய 3 சோதனைகளை நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி நைஸா வருவான் தெரியுங்களா சாத்தான். ஆண்டவரே நம்ம பரலோகத்தில் எப்படி இருந்தோம், இதெல்லாம் நடக்கல, கற்பனைக்கு சொல்றேன், எப்படி இருந்தோம். உங்களுக்கு என்ன, உலகம் ரட்சிக்கப்படணும் அவ்வளவுதானே, இதுக்காக நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. என் காலில் மட்டும் விழுந்துருங்க ஆண்டவரே, உலகம் என் கண்ட்ரோல்ல இருக்கு, உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணிடுறேன். அதாவது தான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்ங்கிற தன்னுடைய இச்சையை, ஆசையை எப்படி நூதனமா நிறைவேற்றுறான்னா, நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போறது எனக்கு கால் வலிக்கும். அந்த ராஜா சொன்னாப்புல இல்லையா, நீங்க ஜெருசலேம் வரைக்கும் போகணுமா பண்டிகைக்கு, உங்களுக்கு இங்கேயும் ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்க வார வாரம் ஜிஜி பாட்டு ஹால் வரைக்கும் போய் தான் கேட்கணுமா, சாயந்தரம் இங்கேயே மீட்டிங் வச்சுக்கலாமே, நம்ம ஒரு மீட்டிங்க இங்கேயே என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று படிச்சுக்கலாமே, ஏன் கஷ்டப்படுறீங்க. கட்டாயம் சாத்தான் ஏற்படுத்துவான். அதான் ஷோல்டர்ல கை போடுறது. சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க, தண்ணி குடிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா, வந்த வழியிலே திரும்பி. இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. சாப்பாடு அப்படிங்கிறது அவங்களுடைய உபதேசம், தண்ணீர் சாப்பாடு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். போன வழியே திரும்புறது, இது அடுத்த ஒரு ட்ராப்ல மாட்டுவோம். போன வழியே திரும்புறது என்னன்னா, முதல்ல விசாலமான வழியில போயிட்டு இருந்தோம், நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். தேவன் பிடிச்சி இழுத்து, நீ விசாலமான வழியில போகாத, இடுக்கமான வழியில வான்ட்டார். இப்ப திரும்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நான் விசாலமான வழியிலேயே நான் போறேன், வந்த வழியிலே திரும்பி என்ன பண்றேன் போறேங்கிறது. ஒரு சோதனையில தப்பிச்சிருவோம், சாங்கா சொல்லுவோம். 2வது கொஞ்சம் டயர்ட் ஆகும், எங்க போய் உட்காருவோம். இப்பவே எடுத்துக்குங்களேன், யாராவது வந்து ஏதோ ஒன்று சொன்னா அதெல்லாம் பைபிள்லே கிடையாதுங்க அப்படிம்போம். கிறிஸ்துமஸை பத்தி யாராவது பேசினா சொல்லுவோம், அதெல்லாம் பைபிள்லே இல்லைங்க, அதெல்லாம் கொண்டாடக்கூடாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவோம். அப்படியா, சரி நான் போயிட்டு அடுத்த மாறு வேஷத்துல வரேன்னு சொல்லிட்டு நம்ம டயர்டா எப்பாவது போய் எங்க உட்காருவோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், கருவாளி மரத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணுமா. சரி, கருவாளி மரத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு க்ளூ, இதுதான் க்ளூ. என்ன க்ளூ, இல்ல ஒரு க்ளூ, முள்ளு. முள்ளுன்னா என்ன, உபத்திரவம். அந்த விதை விதைக்கிறோன்னு ஓமையில சொல்லுங்க, முள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்,
ஆண்டவரே சொல்றாரு. அதாவது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதே போல நல்லா சத்தியம் கட்டி சீலா இருப்போம், நாங்க தேவனுடைய மனுஷன், நாங்க அங்க சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், இடுக்கமான வழியில தான் போவோம், அப்படி உற்சாகமா இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடும் நம்ம வாழ்க்கையில. போய் கருவாளி மரத்துக்கடியில் என்ன பண்ணுவோம்? உட்காருவோம். வாசிக்கலாம் மத்தேயு 13:22. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். பாருங்க, கருவாளி மரத்தின் கீழே உட்காரவே கூடாது. அதை மீறி சில தருணங்கள்ல உட்கார வாய்ப்பு நமக்கு ஏற்படும். விச் மீன்ஸ் என்னன்னா, உலக கவலை நம்மளை ஆட்கொள்ளவே கூடாது. ஃபியூச்சரை குறிச்ச ஒரு பயம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. திடீர்னு வேலை போயிடும், கன்னத்தில் கை வச்சு என்ன பண்ணுவோம்? கருவாளி மரத்துக்கு கீழே வேலை போயிடுச்சு, அடுத்து ஃபீஸ் யார் கட்டுறது? 1ஆம் தேதி வாடகை என்ன பண்ணும்? கொடுக்கணும்னு நம்ம டயர்டா இருக்கிறத கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்ணிடுவாரு? பார்த்துருவாப்புல. உடனே முகமூடியை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு என்ன பண்ணுவாப்புல? பிரதர், அன்னைக்கே சொன்ன அங்க போகாதீங்கன்னு. அங்க போனனாலதான் எல்லாம் அப்படி நடக்குது. ஏன் அங்க மட்டும்தான் தேவன் இருக்கிறாரா? நாங்களா தீர்க்கதரிசி இல்லையா? அதே தேவனை தானே நாங்களும் என்ன பண்றோம்? ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவாங்க. அதாவது எப்பெல்லாம் நம்ம டவுனா இருக்கிறோமோ, உலக கவலை யோசிச்சு சத்தியத்தின் மேன்மை புரியாம தடுமாறும் போது சாத்தான் இன்னொரு ஆள் அனுப்பிச்சுடுவாப்புல. அந்த ஆள் தான் யாருன்னா கிழவனான தீர்க்கு. சரி, ஏன் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கலாம்ல? நிழல்ல அவருக்கு வயசாயிருச்சு, அதனாலதான் கிழவன்றாங்க. நம்ம பொருள்ல பாக்குறோம். ஏன் கிழவன் ஒரு க்ளூ கொடுக்குறாருன்னா, வயசானவங்க என்ன பேசுவாங்க? சரி, ஓகே, இந்த வசனத்தை படிச்சு சொல்லுங்க. வயசானவங்க என்ன பேசுவாங்க? 1 தீமோத்தேயு 4:7. 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அதாவது கிழவனானவன் அல்லது கிழவிகள் பேச்சுன்னா, பைபிள் வசனத்தை பேசாம கதையா பேசுற ஒரு தீர்க்கதரிசி. அது ஒருத்தரா இருக்கலாம், ஒரு குடும்பமா இருக்கலாம், 4 பேரா இருக்கலாம். இந்த பாடத்துல ஒருத்தர் நேரா வருவார். நம்மளே கஷ்டத்துல இருப்போம், சத்தியத்துல உண்மையா நின்றுருப்போம், ஆனா கொஞ்சம் கஷ்டத்துல இருப்போம். ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. ஐயோ, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரா சாத்தானுடைய ஏஜென்ட் வீட்டுக்கு வருவாப்ல. இதுதான் பிரச்சனை, அங்க போனனால தான் இது என்னாச்சு நடந்துச்சு, அங்க போனனால தான் வேலை என்னாச்சு போச்சுன்னு சொல்லி அப்படியே நம்முடைய மைண்டை திசை திருப்புவாங்க. திசை திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்களே சாப்பிட்டு காலையில். ஞாயிற்றுக்கிழமை எங்கே போவோம் சாப்பிட? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆவிக்குரிய சாப்பாடு. நாங்கள் தான் போகிறது இல்லையே பிரதர். போக வைப்பான் சாத்தான். வாங்க, நாங்களும் தீர்க்கதரிசி தான், நாங்களும் பைபிள் தான் படிக்கிறாங்கன்னா குரானா படிச்சுட்டு இருக்கிறாங்க உட்காந்து. வாங்கன்னு கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க, தண்ணி கொடுங்க, சாப்பிடலான்னு மட்டும் கை வச்சிங்க, கொஞ்சம் கூட ஒரு நாலேஜ் இல்லாம இப்படி பண்ணிட்டீங்களே. அதுதானே உண்மையான இப்படியே கேட்பாங்க நம்மள. போன வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, நீங்க இந்த வருஷம் வந்து லைன்ல நின்றுக்கிறீங்க கேட்பாங்க. இப்ப தேவன் நமக்கு ஒரு சோதனையை அனுப்புறார். நாம் இந்த உண்மையான சத்தியத்துல உறுதியா நிக்கிறோமா இல்லையா? ஒரு ஸ்டேஜ்ல நின்றுவோம், 2ஆவது ஸ்டேஜ்ல தோல்ல கை போடுற மாதிரி கிழவனான தீர்க்கதரிசி மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகளை அனுப்புவாங்க நம்ம வீட்டுக்கு அல்லது நம்ம கிட்ட. நம்ம ஏதோ கஷ்டத்துல இருப்போம், இப்போ அவங்களாம் வந்தாங்களா, நாங்க தானே வர்றோம், உங்களுக்கு ஏதோ ஒண்ணா வருவாங்க, வாங்க தண்ணி குடிக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அங்க இருக்கிற பொய்யான போலியான போதகத்தை மீண்டும் உட்கொள்ள உட்கார்ந்தோம்னா தேவன் ரிவீல் பண்ணுவாரு நாம் செய்யறது மாபெரும். சரி, அப்படி பண்ணிட்டோம், பண்ணக்கூடாது, நம்ம பண்ணுவோமா? திரும்பி பாபிலோன் பக்கம் போவோமா? 2 பேரும் தான் தலையாட்டம். பாபிலோன் பக்கம் போகக்கூடாது. எங்க பிரதர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் லைவ்ல, இருந்தாலும் சென்சார் பண்ணி புரிஞ்சுக்குங்க.
ஒரு பில்டிங்ல அங்க வந்து வெடிகுண்டு வச்சாச்சு, டைமும் செட் பண்ணிட்டாங்க, இத்தனை மணிக்கு வெடிக்க போகுதுங்கன்னு தீர்க்கதரிசனம் சொல்லியாச்சு. பரவாயில்ல, அது வெடிக்கிறத நான் பார்த்துட்டு தான் வருவேன்னு ஒருத்தர் சொன்னா அது எப்படி இருக்கும்? என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த இடமே மோசமான இடம்னு இல்லை, இருந்து அப்படி என்னதான் அது மோசமா போகுதுன்னு நான் பார்த்துட்டு என்ன பண்றேன், வர்றேன்னா அந்த அழிவுல நம்மள என்ன பண்ணிக்குவோம், மாட்டிப்போம். அப்ப இந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஒரே ஒரு எச்சரிப்பு. இப்ப தேவனுடைய மனுஷன் நம்ம தான். இடுக்கமான வழிக்குள்ள வந்துட்டோம், திரும்பி விசாலமான வழியை நோக்கி என்ன பண்ணக்கூடாது, வந்த வழியை நோக்கி போகக்கூடாது. தேவனுடைய உண்மையான சத்தியம் சாப்பிட்டுருக்கிறோம், பொய்யான போதகம் சொல்லக்கூடிய அந்த போலி உபதேசத்தை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒருவேளை யாராவது நம்மளை வஞ்சிச்சு நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்கு உட்கார வச்சா ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறாங்க. ப்ராப்ளம் யாருக்குன்னா நமக்கு தான். அப்போ ஒரு சிங்கம் வரும். சென்னையில் ஏது சிங்கம்னு கேட்டுறது இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கம் வரும். இந்த சிங்கம் எல்லா ஊர்லயும் இருக்குது. வந்து நாம கழுதை மேல ஏறி போயிட்டு இருப்போம். எது மேல? இப்ப அடுத்து கழுதைன்னு என்ன பண்ணோம்? பொதுவா கழுதை குதிரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வெயிட்டை சுமக்கிற ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வகை விலங்கு, அதாவது சுமை தாங்கி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது கழுதை குதிரை எல்லாம் பொதுவாக போதகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அதை சுமந்துட்டு எங்க தேவன் போக சொல்லாரோ போகும். இப்ப நம்ம இந்த உண்மையான சத்தியத்தின் மீது டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். சிங்கம் வரும், யாருன்னா கர்ஜிக்கிற சிங்கம். சாத்தான் தான் இந்த குழியை பறிக்கிறான், அடிக்க வருவான் சாத்தான். வாசிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, அந்த கிழவனான தீர்க்கதரிசி பொய் சொல்றாங்க, பொய் போதகர்கள் வருவாங்க. வந்து நம்ம கை வைக்கும் போது உணர்த்தப்படுவோம், திருப்பி எழுந்து போகும்போது நம்மளுடைய ஜீவன் தான் போகும், ஆனா கழுதைக்கு ஒன்றாகாது. நாம் ஏறி வந்த இந்த சத்தியம் இன்னொரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அடுத்த வாரமே போகும். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இந்த சத்தியத்துல தொடர்ந்து என்ன ஆகாது, நிலைக்காது. அதை சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவான்னா கேப்சர் பண்ணி. அப்போ தேவனுடைய மனுஷன் இந்த தலைப்புல நம்ம பார்த்த விஷயம் நம்ம ரீகால் பண்ணலாம், பாடத்தை முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதாவது பழைய ஏற்பாடுல ஒரு சரித்திரம் பார்த்தோம், கிளியரான சரித்திரம். மெய்யான தேவ ஜனங்களை தேவன் பக்கம் போக விடாம ஒரு ராஜா பண்ண வஞ்சனை. இங்க அதே போல சாத்தான் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்தை நாம் பின்பற்ற விடாம 2 அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான், ரோமன் கத்தோலிக்கம், புரொட்டஸ்டன்ட். எண்டில் எங்க வேணா போய்க்குங்க, ஆனா அங்கிருந்து எங்கேயும் வெளியே பண்ணக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா மெய்யான தேவனை தெரிஞ்சுக்கும். இப்ப நாம மெய்யான தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம், இப்ப நம்மள தேவன் ஊழியக்காரரா பயன்படுத்துறாரு. நீங்க போய் பாபிலோன் விழப்போகுதுன்னு சொல்லுங்கன்றார். நாம போய் பாபிலோன் விழப்போகுதுன்னு சொல்லும் போது அவங்களுடைய விஷயத்துல உடன்படக்கூடாது. உடன்படாம தான் இருப்போம், ஷோல்டர்ல கை போடுவாங்க. கிழவனான தீர்க்கதரிசி வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா நாம் உலக கவலையில மாட்டிட்டு இருக்கும்போது வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. நீங்க அந்த கிளாஸுக்கு போறதுனால தாங்க உங்களுக்கு இத்தனை பிரச்சனை, ஒரு வாரம் போகாம இருந்து பாருங்களேன் உங்க வாழ்க்கையே மாறும்பாங்க. நம்மளும் முட்டாள்தனமா அந்த முடிவு என்ன பண்ணுவோம், சத்தியத்தை படிக்கிறத நிறுத்துவோம், உலகத்தில் நல்லா இருப்போம். ஆனா உண்மையான இந்த மெய்யான தேவனை பின்பற்ற வழியில நம்ம என்ன பண்ண மாட்டோம், நடக்க முடியாது. இறுதியில கிழவனான தீர்க்கதரிசி பேச்சை கேட்டோம்னா நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு ஒரு டேமேஜ் ஆகாது. அந்த கழுதை அழகா நிற்கும். இன்னொருத்தர் ஏறி என்ன ஆவாரு, இன்னொருத்தருக்கு அழைப்பு வந்துடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்க சாத்தான் முடிச்சிடும். அதான் சிங்கம். இப்போ தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி உண்மை எதுவோ அதை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. அப்ப மாபெரும் வஞ்சனையை 2 கண்ணுக்குட்டி, இந்த 2 கண்ணுக்குட்டியை தொழுது கொள்ள நம்ம கிறிஸ்தவர்களா வரல, நம்ம உண்மையான தேவனை தொழுது கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்களா வந்திருக்கிறோம். அந்த ராஜா பண்ணது 3 தப்பு. 2 கண்ணுக்குட்டி, ஃபர்ஸ்ட் தப்பு ரோமன் கத்தோலிக்கம், புரொட்டஸ்டன்ட். ஈனமான ஆசாரியர்கள், உண்மையான லேவியர்கள் அல்லாத தங்களுடைய சுயநலத்துக்கான போதகர்கள் என்ன பண்றது, நியமிக்கிறது. 3வது தேவன் சொல்லாத பண்டிகைகள்லாம் என்ன பண்றது, கொண்டாட சொல்றது.
இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நாம எதுக்குள்ள தான் இருக்கிறோம்? பில்டிங் தான் வெளியே வந்திருக்குது, நாம இன்னும் என்ன ஆகல, மன ரீதியா வெளியே வரல. வெளியே வந்த நமக்கு தேவன் இப்ப சொல்றது என்னன்னா, அங்க சாப்பிடாதீங்க, தண்ணி குடிக்காதீங்க, வந்த விசாலமான வழியில திரும்பி போகாதீங்க, இடுக்கமான வழியிலே போங்க. அதையும் மீறி நம்மளை போக விடாம சாத்தான் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவான். அந்த ட்ரிக்ஸ்ல ஒண்ணுதான், வீட்டுக்கு வருவாங்க, ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லையே, கிழவனான தீர்க்கதரிசி வருவாங்க, நாங்களும் தீர்க்கதரிசி தாங்கன்னு பொய் சொல்லுவாங்க. நம்பி போனோம்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும். அப்படிங்கிறதான் இந்த பாடத்துல தேவனுடைய மனுஷனா இருக்கக்கூடிய நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் எச்சரிப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம நினைவில் கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் அதிகமான சத்தியங்களை கேட்டு தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நாம் தேவனுடைய மனுஷன் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு தெய்வ செய்தியை நாம் கேட்பதற்கும் சில வசனங்களை நாம் வேதாகமத்திலிருந்து தியானிப்பதற்கும் நமக்கு சில எச்சரிப்பின் பாடங்களை கூட நமக்கு கொடுத்த பிதாவுக்கு நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேட்ட பாடத்தினுடைய ஸ்கிரிப்ட் வெளியில் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. தவறாமல் நீங்கள் அதில் வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை மெடிடேட் பண்ணும்படியாகவும் அதை படித்து பார்க்கும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு தொடர் வேதாகம வகுப்பில் கூட நீங்கள் இன்னும் உற்சாகமாக வரக்கூடிய நாட்களில் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய அனுதின ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சிலுவையில் பேசின வார்த்தைகள். எத்தனை வார்த்தைகள் பேசினாங்க? 7 வார்த்தைகள் இல்லையா? சரி, இந்த 7 வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? அது ஹோம்ஒர்க். நமக்கு மெடிடேட் பண்ணிவிட்டு எல்லோரும் வாங்க. ஸோ சிலுவையில் பேசின வார்த்தைகள் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்ச் 1ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு இதே இடத்துல நாம் வேறொரு தெய்வ செய்தியோடு சந்திக்கலாம். அதுக்கப்புறம் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய வாரம் அஸ் யூஷுவல் 6 மணிக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே கிளாஸ் இருக்குது. 15வது மார்ச், அதாவது வர வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் அப்புறம் இல்லையா, 15th மார்ச் மிகவும் ஒரு முக்கியமான பாடம். மிகவும் ஒரு முக்கியமான பாடம் அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பாடம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? ஓகே, எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கீங்க. ஸோ 2:30 மணி, எல்லோரும் வந்துட்டிங்கன்னா 2:30 மணி, கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வரல அப்படின்னா 3 மணி இல்லை 2:30க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இப்போ தான் நமக்கு டைம் இருக்கே. ஸோ அதனால் எல்லாருமே சீக்கிரமாக வர்றதுக்கு நம்ம பிரயாசங்கள் படலாம். மிகவும் முக்கியமான பாடம், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்தான வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பிரேக்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் தவறாமல் நீங்கள் இது உங்களுடைய ஸ்கெடியூல் பிளானரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 2 டேட்ஸ் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. 15 மார்ச் வர வரைக்கும் அஸ் யூஷுவல் என்ன இருக்கும், மாலை 6 மணிக்கு இந்த இடத்துல கொடுகை இருக்கும் அப்படிங்கிறத கூட உங்களுக்கு மத்தியிலேயே தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்ம ஒரு ப்ரேயரோட